காலை நேரத்தில் உங்களை மறுபடியும் சந்திப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அல்லேலூயா. ஒரு புதிய காலை நேரத்தை ஜீவனோடும் சுகத்தோடும் பலனோடும் நாம் காண்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருப்பதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்பும் காரியத்திற்கு நம்முடைய செவிகள் திறந்திருக்க வேண்டும். கவனமாக கேளுங்கள். சொல்லுகிற வார்த்தைகளை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுக்கு அதில் ஏதாவது புரிதலில் சந்தேகம் இருந்தால் நீங்கள் எங்களை அணுகி கேட்கலாம். ஒரு 1-2 பேர் இடையிடையில் நாங்கள் பேசினதை பற்றி எங்களோட அவங்க பேசினாங்க, கேட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமான காரியம். ஏனென்றால் நாங்கள் சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு அப்படியே போகணுன்றது எங்களுடைய விருப்பமே கிடையாது. நீங்கள் அதை தெளிவாக சரியான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் அப்படி பேசுனீங்கன்னா அது ரொம்ப சந்தோஷமானது. உங்களுக்கு அதை தெளிவுபடுத்துவது எங்களுக்கு எளிமையானதாக இருக்கும். 2 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில் நேற்றைய நாளிலே நம்ம வாசித்த அதே வசனத்தை மறுபடியும் நம்முடைய தலைப்பு சார்ந்து நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். 19ஆம் அதிகாரம் 30வது 31வது வசனங்களை நாம் வாசிப்போம். யூதா வம்சத்தார் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். யூதா புத்திரரில் மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியாய் இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோனிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். மீந்திருக்கிறவர்கள் கீழே வேர் கொண்டு மேலே கனி கொடுப்பார்கள். அவர்கள்தான் மீதியாய் இருக்கிற மக்களுக்கான அடையாளத்தை வெளிப்படுத்துகிறவர்கள். இந்த வருடத்தில் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற இந்த தலைப்பு மீதியாய் இருக்கிறவர்கள். நேற்றைய நாள் முழுவதும் அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப 4 செய்திகளிலும் நாங்கள் திரும்ப திரும்ப பயன்படுத்தி கொண்டே இருந்தோம். யார் மீதியாய் இருக்கிறவர்கள் என்கிற அந்த அந்த பட்டியலிலே வர முடியும். நாம் பார்த்தோம், ஏதோ கழிந்து போனவர்கள் என்பது அதனுடைய அர்த்தம் அல்ல. ஒன்றுக்கும் ஆகாதவர்கள், கழிந்து போனவர்கள் என்பது அர்த்தம் அல்ல. ஒருவேளை லெஃப்ட் ஓவர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சரியான விதத்தில் புரிந்து கொள்ளணும். 2வது, அது என்ன அர்த்தம் இல்லவென்றால், மீதியாய் இருக்கிறவர்கள் என்கிற வார்த்தை கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் அவர்கள் அன்பு கூறப்பட்டவர்கள், கர்த்தரால் கவனிக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்கள் ஏதோ ஆண்டவர் அதை எந்த நிபந்தனையும் இல்லாமல் அதை செய்தார் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. 3வது நாம் பார்த்தோம், மீதியாய் இருக்கிறவர்கள் கர்த்தரால் அன்பு கூறப்பட்டவர்கள், பாதுகாக்கப்பட்டவர்கள், பராமரிக்கப்பட்டவர்கள். ஆனால் மீந்திருப்போர் என்கிற பட்டியலில் இருப்பதற்கு என்ன ஆனவர்கள்? அவர்கள் தகுதியானவர்கள். They are worthy people to be in that list. அது எப்படி நடக்கும்? நம்ம பார்த்தோம், நேற்றைய நாளில் பார்த்தோம். இது ஏதோ ஒரு மாயமாக, எதேச்சையாக, தற்செயலாக நடக்கிற விஷயங்கள் அல்ல. இன்றைக்கு இருக்கிற பல ஊழியங்கள் எல்லாமே ஏதோ மாய தந்திரமாக அது நடந்து விடுகிறது என்பதாக போல அவர்கள் போதிக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, வேதாகமம் எப்பொழுதும் தன்னுடைய படிக்கட்டுகளை விட்டு இறங்கி வருவதில்லை. வேதாகமத்தில் கடவுளுடைய
உறவிலே வளர விரும்புகிறவர்கள் அவர்கள் ஒருபோதும் மின் தூக்கியின் மூலம் மேலே செல்வதில்லை. மின் தூக்கி என்கிற வார்த்தை லிஃப்ட், நம்ம தமிழில் தூய தமிழில் சொன்னால் உங்களுக்கு புரியாது. நம்ம சாதாரணமாக சொன்னால் என்ன சொல்கிறோம், நம்ம லிஃப்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? லிஃப்ட்டுன்ற தமிழ் வார்த்தையா ஆங்கில வார்த்தையா? நமக்கு அது ஆங்கிலத்தில் சொன்னால் தான் புரியும் இல்லையா? லிஃப்ட், மின் தூக்கின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேர் இஸ் நோ லிஃப்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு நாள் கடவுள் வரும்போது நம்ம காணாமல் போயிடுவோம், அது வேற. ஆனால் உலகத்தில் வளர்ச்சி என்பது மின் தூக்கியின் அனுபவம் அல்ல, அது படிக்கட்டுகளின் அனுபவம். யூ ஹாவ் டு ஸ்டெப் இன் த ஸ்டெப்ஸ். நீங்கள் படிக்கட்டுகளின் வழியாக தான் ஒரு படிக்கட்டாக என்ன செய்யணும், நீங்கள் ஏறி போகணும். நான் படிக்கிற காலத்திலே கிடையாது. ஆனால் என்னுடைய முன்னோர்கள், அதாவது என்னுடைய அம்மாவுடைய சகோதரன், எங்கள் மாமா, எங்கள் அப்பா, அவங்க படித்த காலங்கள்லாம் ஒரு முறை இருந்திருக்கிறது. அதில் ஒரு வயசானவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். டபுள் ப்ரமோஷன் அப்படின்னு ஒரு முறை இருந்திருக்கு ஸ்கூல்ஸில். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, இப்போ இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. டபுள் ப்ரமோஷன்னா என்ன தெரியுமா? நீங்கள் நல்லா படிக்கிற ஒரு மாணவராக இருந்தால் 3வது வகுப்புலேருந்து நேரடியாக எங்கே போயிடலாம், நீங்கள் 5வது வகுப்புக்கு போயிடலாம். 5ஆம் வகுப்பு படிக்கிறவங்க எங்கே போயிடலாம், 7வது வகுப்புக்கு போயிடலாம். அது அந்த காலத்தில் இருந்த ஒரு மெத்தடாலஜி. நல்லா படிக்கிறவங்க அப்படின்னு கொடுத்தாங்க. இந்த காலத்தில் சூழ்நிலை என்ன தெரியுமா? ஒரு நாள் நீங்கள் கிளாஸுக்கு போய் லெக்சர் கேட்கலனா கூட உங்களால் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி நம்முடைய படிப்பின் மெத்தட்ஸ் எல்லாம் அப்படி மாறி போச்சு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேர் இஸ் நோ டபுள் ப்ரமோஷன்ஸ். எப்போவுமே நீங்கள் அப்படி டபுளாக மாறி மேலே ஏறி போகிறதுன்றதெல்லாம் ஆகாத காரியங்கள். கடவுள் வைத்திருக்கிற படிக்கட்டுகளின் வழியாகத்தான் நீங்கள் பயணிக்க வேண்டும். இதை நீங்கள் தெளிவாக உணர்தல் அவசியம். கீழே வேர்பற்றுதல். வேர்பற்றுதல் எப்படி நடக்கும்? ஒரே நாளில் வேர் கீழே போயிடுமா, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகுமா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் கீழே போகும். கீழே எவ்வளோ தூரம் ஆழம் போகுதோ அந்த வேர் தன்னுடைய சத்தை உறிஞ்சி மேலே அனுப்பும்போது ஒரே நாளில் பழங்கள்லாம் பூத்து குலுங்கிருமா? இல்லை இல்லையா? தெர் இஸ் ஏ ப்ராசஸிங் டைம். அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது இல்லையா? அது முதல்ல என்ன வரும், பூவாக வரும், அப்புறம் என்ன வரும், காய் வரும், அதுக்கப்புறம் அது என்ன செய்யும், அது இப்போ வளரும், அப்புறம் என்ன ஆகும், அது பழமாகும். ஸோ அந்த ப்ராசஸிங் பீரியட் இருக்குங்க, த க்ரோத் பீரியட் இருக்குது இல்லையா? அதே மாதிரி தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அந்த இடைவெளிகளின் ஊடாக, சரியான கால இடைவெளிகளின் ஊடாக நடக்கக்கூடிய ஒரு பிரயாணம், வளர்ச்சி. இதை நாம் புரிய வேண்டும். எனவே வேர்பற்றுதலுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? வேர்பற்றுதல் இருந்தால்தான் என்ன இருக்க முடியும், கனி கொடுத்தல் இருக்க முடியும். அப்படி இருந்தால் தான் நான் எந்த லிஸ்ட்டில் இருப்பேன்? மீதியாய் இருப்பவர்கள். மீதியாய் இருப்பவர்கள் என்கிற பட்டியலில் நான் இருப்பேன். இந்த மீதியாய் இருப்பவர்கள் என்கிற பட்டியலில் நான் இருக்க வேண்டியது மிக அவசியம். இருக்கிறேன் என்கிற நிச்சயத்தை உடையவர்கள் ஒரு தடவை அந்த லிஸ்ட்குள்ளே வந்துட்டா போதும், அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டியதில்லை, என்ன நடந்தாலும் நீங்கள் அந்த லிஸ்ட்லேயே தான் இருப்பீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? இல்லை இடையில மாறி அந்த லிஸ்ட்டை விட்டு நான் வெளியே தள்ளப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று புரிந்து கொள்வதா? என்ன, எப்படி புரிஞ்சுக்குவீங்க? ஒரு தடவை மீந்திருப்போர் அப்படிங்கிற அந்த பட்டியலுக்குள்ளே நான் வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் கவலையே இல்லை, என்ன நடந்தாலும் அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் அதில் தான் கடவுள் என்னை வச்சிருப்பார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? இல்லை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அதிலிருந்து நான் வழுகி விழுகக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு இருக்கிறது என்று புரிந்து கொள்வதா? முதல் பதிலா ரெண்டாவது பதிலா? ரெண்டாவது பதில். அர்த்தம் என்ன? ஒன்ஸ் யூ கெட் இன், நீங்கள் நினைக்கக்கூடாது அவ்வளோதான் முடிச்சு போச்சு, இனி என்ன நடந்தாலும் நம்ம டோக்கன் வாங்கியாச்சு அப்படின்லாம் கிடையாது. எந்த நேரம் வேண்டுமானாலும் இந்த பட்டியலிலிருந்து நீங்கள் என்ன செய்யலாம், வெளியே வரலாம். இன்னும் சொல்லப்போனால் அதற்கு தகுதியற்ற மக்களாக நீங்கள் என்ன செய்யலாம், மாறலாம் இல்லையா?
அதற்கு தகுதியற்ற மக்களாக நம்ம என்ன செய்யலாம், மாறலாம். ரொம்ப சமீபத்தில் நான் படித்த நியூஸில் ஆசிரியராக வேலை பார்த்த ஒருவர், விமானியாக வேலை பார்த்த ஒருவர், நிஜமான சம்பவங்கள். இந்த விமானியாக வேலை பார்த்த, அந்த பைலட்டாக வேலை பார்த்தவருடைய அந்த கதை வந்து வெளிநாட்டில் நடந்தது, ஆப்பிரிக்காலேயே நடந்தது. ஆசிரியராக வேலை பார்த்தவர் ஏதோ ஒரு இதில் வந்து காலேஜில் ஏதோ ப்ரொஃபஸராக இருந்தார் அப்படின்ற மாதிரி கதை வந்து நம்ம நாட்டுக்குள்ளே நடந்தது. இவர்கள் பல ஆண்டுகள் அந்த அந்த பணியில் பயணித்தவர்கள். இந்த ஆசிரியராக இருந்தவர் ஹி கம்ப்ளீட்டட் மோர் தென் 25 years. அதே மாதிரி அந்த விமானியாக இருந்தவரும் பல ஆண்டுகளுக்கு, அவர் வந்து 28 ஆண்டுகளுக்கு என்னமோ மேலே ஒரு விமானியாக இருந்துட்டார். அத்தனை வருஷமும் இவங்க 2 பேருக்கும் புரியாமல் இருந்த ஒரு விஷயம், ஒரு தெரியாமல் இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, எந்த நேரம் வேண்டுமானாலும் நாங்கள் உண்மை தெரிந்தால் வெளியே தள்ளப்படுவோம் என்பது அவங்களுக்கு யோசிக்கவே இல்லை. அவங்க நினச்சிட்டாங்க, நாங்கள் ஒரு தடவை ஆயிட்டோம், எப்படியோ வேலையை வாங்கிட்டோம், இனிமேல் எங்களை இந்த வேலையை விட்டு யாரும் என்ன செய்ய முடியாது, தூக்க முடியாது. ஏன்னா இவங்க 2 பேருமே தகுதியற்ற நிலையில் வேலைக்கு வந்தவர்கள். 2 பேருமே போலியான சர்டிஃபிகேட்ஸை கொடுத்து வேலைக்கு வந்தவங்க. இந்த விமானியும் சரி, இந்த ஆசிரியரும் சரி. நாட்கள் பல ஆண்டுகள் கடந்துட்டதுனால தே ஆர் வெரி போல்ட் இன் தேர் பொசிஷன்ஸ். அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அவ்வளோதான், இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இத்தனை வருஷத்துக்கு பிறகு நீ என்ன வந்துட போகுதுன்னு நினச்சாங்க. ஆனால் பிரச்சனை வந்துருச்சு. வேலையை விட்டவர்கள் என்ன செய்தார்கள், நீக்கப்பட்டார்கள். இல்லையா? ஒருவேளை கடினமான ஒரு தீர்ப்பு, இத்தனை வருஷம் நீ வாங்கின சம்பளத்தை திருப்பி கொடுன்னு கேட்டால் அவங்க என்ன செய்வாங்க, யோசித்து பாருங்கள். நீ ஏமாற்றி, கவர்மெண்ட்டை ஏமாற்றி என்ன வாங்கியிருக்க, சம்பளம் வாங்கியிருக்கிற, அத்தனையும் என்ன செய்ய, நீ திருப்பி கொடு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிறது கதை. எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுடைய பென்ஷன் வந்துட்டு இருந்தது, சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷன். மை ஃபாதர் வாஸ் ஒர்க்கிங் இன் ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. அவருடைய பணிக்காலம் இருக்கும்போதே அவர் மரித்து போனார். 1 ஆண்டுகள் இருக்கும்போதே ஃபேமிலி பென்ஷன் அம்மாவுக்கு வந்துட்டு இருந்தது. கடைசியாக எங்கள் அம்மா வந்து ஷி வாஸ் கெட்டிங் மோர் தென் 15,000 rupees, 15,000 ரூபாய்க்கு மேலே அவங்க அந்த பென்ஷன் தொகையை வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு காலம் எங்கள் அம்மா ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்து போனார்கள். ஆனால் பலருடைய ஆலோசனை என்னவா இருந்தது தெரியுங்களா? பலர் என்ன நினச்சாங்க தெரியுங்களா? பேசாமல் விட்டுருங்க, அவங்க மரித்ததை பற்றி நீங்கள் எதுவும் கவர்மெண்ட்டுக்கு என்ன செய்ய வேண்டாம், தெரியப்படுத்த வேண்டாம், வர்ற பணம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும், வந்துக்கிட்டே இருக்கட்டும், அப்புறம் அவனாக பார்த்து நிறுத்திக்குவான். நீங்கள் ரெனியூவல் பண்ணுவோம், வருஷத்துக்கு ஒரு தடவை ரெனியூவல் பண்ணுவோம். வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த நவம்பர் மாதத்தில் கூட்டிகிட்டு போய் அவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி லைஃப் சர்டிஃபிகேட் கவர்மெண்ட்டில் நாங்கள் வந்து தாக்கல் பண்ணுவோம். இந்த ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு அது தெரியும் உங்களுக்கு இங்கே. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது வரைக்கும் ஓடட்டும் விடுங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் இல்லைன்னா அது நின்று போகும். அதுக்கிடையில் உங்களுக்கு நிறைய மே மாதம் அம்மா இறந்தாங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், கிட்டத்தட்ட எத்தனை மாதம் இருக்குது, 6 மாதம். அது உங்களுக்கு ஒரு லாபம் தானே. நாங்கள் குடும்பமாக முடிவெடுத்த காரியம் என்னவென்றால், உடனடியாக நாங்கள் அந்த தகவலை யாருக்கு தெரிவிக்க வேண்டும், அரசாங்கத்திற்கு தெரிவிக்க வேண்டும். என்ன செய்கிறதுன்னு கேட்டால், பேங்க்கில் லெட்டர் கொடுங்கன்னாங்க. நான் தான் என் கூட தான் அம்மா ரொம்ப நாள் இருந்தாங்க. அவங்களுடைய பென்ஷன் எல்லாம் வந்து பழனிக்கு தான் இந்தியன் பேங்க்குக்கு வந்துட்டு இருந்தது. அவர்கள் மரணம் அடைந்த கடைசி வருடத்தில் என்னுடைய தம்பியோட கூடலூரில் அவங்க இருந்தாங்க. அங்கே தான் மரணம் அடைஞ்சு இங்கே கொண்டு வந்து பழனியில் அவங்களை அடக்கம் பண்ணோம். இமீடியட்டாக நாங்கள் செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் கொண்டு போய் நாங்கள் செஞ்சிட்டோம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கூட என்னுடைய தம்பி சொல்லிகிட்டு இருந்தார், ஏன்னா எங்கள் அம்மாவுடைய ஃபோன் நம்பர் அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் சொல்லிகிட்டு இருந்தார், இன்னுமே அம்மாவுக்கு அந்த பென்ஷன் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது. பல ஆயிரங்கள் சேர்ந்து போச்சு, வருஷங்கள் தாண்டி. ஆனால் ஒருபோதும் எங்கள் குடும்பத்தின் நபர்கள் யாருமே சரி அவன் தான் போட்டான்ல அதை எடுத்துக்கலான்னு நாங்கள் என்ன செஞ்சதே இல்லை, யோசித்ததே கிடையவே கிடையாது. இல்லையா? ஏனென்றால் நாம் எந்த தகுதி நிலையில் இருக்கிறோமோ அந்த தகுதி நிலைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், காத்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு வேளை பிடிச்சான்னு வைங்க, ஒரு நாளைக்கு
பிடிக்கிறான்னு வைங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நீங்கள் வாங்கின காசெல்லாம் டபுள் மடங்காக என்ன செய்யணும்? சில நேரத்தில் கட்ட வேண்டியதாயிப்பு இல்லையா? அப்போது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த தகுதி நிலையை நீங்கள் இழப்பதற்கான அபாயங்கள் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் எனக்கு எல்லா பாதுகாப்புகள் இருக்கிறது, அரவணைப்புகள் இருக்கிறது. உலகத்தில் நான் வாழ்கிறது என்னுடைய விசுவாசத்தை நான் பாதுகாத்து கொள்வது அப்போ நம்ம ஏதாவது கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல பாஸ்டர், ஏதாவது பண்ணிங்கன்னு நம்மளை கொஞ்சம் இல்லை. நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கையை நேர்த்தியாக வாழ்ந்தீங்கன்னா போதும், கொடுக்க வேண்டிய பாதுகாப்பை கடவுள் நமக்கு தருவார். 1 பேதுருவின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். கடைசி காலத்தில் இருங்க பிரதர், ஒரு நிமிஷம் இருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஏன்னா அவர் டக்குன்னு எடுத்து நல்லா வாசிக்கிறார். அவர் இருங்க 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 அவரே வாசிக்கிட்டு, அவர் வாசிக்கிறது நல்லா கேட்குது எனக்கு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் வேணால் கூட சேர்ந்து வாசிங்க பிரதர், வாசிங்க. கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக, நல்லா கவனிங்க, விசுவாசத்தை கொண்டு, ஒரு வார்த்தை எல்லாரும் கவனி, இந்த வார்த்தை எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என்ன பலத்தினாலே? தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப தெளிவாக நமக்கு தெரியுது. என்னுடைய விசுவாசம் தான் அங்கே வேலை செய்யுது. ஆனால் என்னை காப்பது என்னது? தேவனுடைய பலம். தேவனுடைய பலத்தினாலே நான் காக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய வேலை என்ன தெரியுங்களா? தேவனுடைய பலத்துக்குள் என்னை வைத்துக் கொள்வது. என்னுடைய வேலை என்னது? ஐ ஷுட் கீப் மை செல்ஃப் இன்டு காட்ஸ் ஸ்ட்ரெங்த். கடவுளுடைய அந்த பலத்திற்குள் என்னை வைத்து கொள்ள வேண்டியது என்னுடைய வேலை. பலத்திற்குள் இருக்கிறவனாக என்னை காத்து கொள்ள வேண்டியது என்னுடைய வேலை. அதை தான் நான் செய்யணும். அப்படி நீங்கள் செய்யலைன்னா எந்த சமயத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் என்ன செய்யலாம்? மீந்திருப்போர் பட்டியலிலிருந்து என்ன செய்யலாம்? வெளியே வரலாம். ஐயோ, நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நிச்சயத்தோடு இருந்தனே, அதுக்கெல்லாம் எந்த கேரண்டியும் கிடையாது. கடைசி வரைக்கும் நீங்கள் உங்களை தேவ பலத்துக்குள்ளே காத்து கொண்டால் கடைசி வரைக்கும் நீங்கள் அந்த பட்டியலில் இருக்கலாம், வேர்பற்றுங்கள், கனி கொடுக்கலாம், கர்த்தருடைய ராஜ்யம் சேரலாம். இந்த அபாயத்தை அடைந்த ஒரு சபையை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்களோட கூட பேச போகிறேன். உங்களுடைய கவனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். பவுல் இந்த கடிதத்தை, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு இந்த நிருபத்தை எழுதின போது அவங்க இந்த ஆபத்தில் தான் இருந்தாங்க. என்ன ஆபத்து? மீதியாயிருப்பவர்கள் இருந்தவர்கள் என்கிற பட்டியலில் இருந்த அவர்கள் அந்த பட்டியலிலிருந்து விலகுவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருந்தார்கள். கொஞ்சம் பேர் ஆயத்தமாகி என்ன செஞ்சு வெளியவே போயிட்டாங்க. மீதியாயிருப்பவர்கள் என்கிற பட்டியலிலிருந்தே வெளியே போயிட்டாங்க. அதை உணர்ந்து தான் பவுல் அவர்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். கிபி 48 அல்லது 9வது ஆண்டுகளில், 48, 49வது ஆண்டுகளில் இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கலாம் என்று வேத ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. சிலர் 45 கூட சொல்கிறாங்க. கிபி 45லிருந்து கலாத்திய கடிதத்திற்கு அந்த டைம் சொல்கிறாங்க. பல புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட கடிதங்களிலேயே ஏர்லி லெட்டர், அதை ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் லெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் எழுதப்பட்ட கடிதமாக கலாத்தியர் நிருபம் பார்க்கப்படுகிறது. இதனுடைய பின்னணி என்ன? கலாத்திய சபையினுடைய பின்னணி என்ன? மொத்தத்துக்கு இந்த சபை பின்மாற்றம் அடைந்த சபை. இந்த சபை என்ன சபை?
பேக்ஸ்லைடன் சர்ச். சரிங்களா? அதாவது இது ஒரு பின்மாற்றம் அடைந்த ஒரு திருச்சபை. அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுங்களா? மீதியாய் இருப்போரின் பட்டியலில் இருந்து, நான் தான் சொன்னேன், விலகினவர்கள் இருந்தார்கள், விலகுவதற்கு தயாரான நிலையில் அடுத்த கூட்டம் ரெடி ஆகிட்டே இருந்தாங்க. கலாத்தியா என்பது அந்த நாட்களில், இப்போ நம்ம பேசுகிற காலத்திலிருந்து ஒரு 2000 வருஷங்களுக்கு முன்னாடி பவுல் வாழ்ந்த காலங்களில் ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ஆளுகைக்குட்பட்ட மாகாணங்களிலே அதுவும் ஒன்று. இந்த கலாத்தியா என்கிற பகுதியும் ஒன்று. அதுக்கு நிறைய பின்னணி சொல்லுவாங்க. கலாத்தியா என்கிற அந்த நாட்டு அந்த பேரே கால் என்கிற வார்த்தையிலிருந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க. GAUL, கால். இந்த கால் என்கிற இனம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. there was a tribe called கால். ஒரு பழங்குடி இனத்தவர்களை போல ஒரு இனம் கால். அவங்க வேறு பகுதியில் வாழ்ந்தவங்க, வேறு பகுதியில், ஐரோப்பாவின் பகுதிகளில் வாழ்ந்தவர்கள். ஒரு காலகட்டத்தில் ரோமாபுரியின் பக்கமாக அவர்கள் அந்த ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளிலே அவர்கள் வாழத் தொடங்கினார்கள். அந்த கால் என்கிற வார்த்தையில் இருந்து தான் என்ன வார்த்தை வந்தது? கலாத்தியா அப்படிங்கிற வார்த்தை. கலேஷியன்ஸ் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறோம் பார்த்தீங்களா? தமிழில் இந்த கலாத்தியான்கிற வார்த்தை அந்த பின்னணியிலிருந்து தான் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த இனத்தினுடைய பேர் தான் அவங்களுக்கு இப்போ கடைசியில் பேராச்சுன்னு சொல்கிறாங்க. இதில் வடக்கு கலாத்தியா, தெற்கு கலாத்தியா அப்படின்னு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. there was 2 கலேஷியா அந்த நாட்களில். ஒன்று வடக்கு நார்த், இன்னொன்று சவுத். நார்த் சவுத்துன்னு 2 இருந்ததுன்னு சொல்கிறாங்க. வேத ஆராய்ச்சியாளர்களுக்குள்ள இன்னைக்கு வரைக்கும் நடக்கிற ஒரு பெரிய சண்டை என்னன்னா, ஒரு கூட்டம் சொல்லுவாங்க பவுல் தெற்கு கலாத்தியாவில் தான் ஊழியம் செய்தார். பவுல் கலாத்தியாவில் போய் ஊழியம் செஞ்சார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அது கொஞ்சம் முன்னாலேயே நீங்கள் அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். கலாத்தியா என்கிற பகுதிகளிலே பவுல் ஊழியம் செய்தார். அவருடைய ஊழியத்திலிருந்து உருவான சபை தான் என்ன சபை? கலாத்திய திருச்சபை. இந்த கலாத்திய திருச்சபையில் நிறைய சபைகள் அந்த பகுதிகளில் இருந்தது. நீங்கள் மற்ற கடிதங்களுக்கும் கலாத்திய நிருபத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வாசிக்கிறீங்களா அந்த வசனத்தை? முதல் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் பாருங்கள். முதல் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் கொஞ்சம் படிக்க பார்க்கலாம். நீங்கள் என்ன வாசிக்கிறீங்க? என்ன வாசிக்கிறீங்க? நானும் என்னோட கூட இருக்கிற சகோதரர் அனைவரும். 2வது வசனத்தில் பாருங்க, கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு. ஒருமையில் இருக்கா பன்மையில் இருக்கா? சொல்லுங்க. ஒருமையில் இருக்கா பன்மையில் இருக்கா? சபைக்குன்னு எவ்வளோ எழுதலை. என்னென்னு எழுதுறாரு? சபைகளுக்கு. பன்மையில் எழுதுறாரு. ஸோ அங்கே நிறைய சபைகள் அந்த பகுதிகளிலே ஊழியத்தின் மூலமாக பரவி இருந்தது. அநேக இடங்களிலே மக்கள் கூடி ஜீவனுள்ள தெய்வத்தை அவர்கள் ஆராதித்தார்கள். அது வடக்கா தெற்கான்றது இவங்க போராடிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு அது பிரச்சனையே இல்லை. வடக்கா இருந்தால் என்ன, தெற்கா இருந்தால் என்ன, இல்லை வடக்கும் தெற்கும் சேர்ந்து இருந்தால் கூட என்ன, நமக்கு ஒன்று தெரியும், பவுல் கலாத்தியாவில் என்ன செஞ்சுருக்கிறாரு? ஆமாம், திசையை பற்றி பிரச்சனை நமக்கு கிடையாது. நமக்கு தேவை பவுல் அங்கே ஊழியம் செய்தார், ஜீவனுள்ள தேவனை பற்றிய அறிவை அவர்களுக்கு கொடுத்தார், ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே அந்த மக்கள் வருவதற்கு பவுல் வழிவகை செய்தார். எனவே அங்கே சபை உருவாச்சு. அப்படின்னா பவுல் ஸ்தாபித்த ஆரம்பகால சபைகளிலே அதுவும் ஒன்று. ஆனால் இப்பொழுது அந்த சபை என்ன அடைந்து விட்டது? பின்மாற்றம் அடைந்து விட்டது. பின்மாற்றம் எதனால் நடந்தது? எதனால் நடந்தது உங்களுக்கு தெரியுமா? ஆதியிலிருந்துனா நான் ஏதேன் தோட்டத்திலிருந்து சொல்கிறேன். ஆதியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் there is true threats to the church.
2 பயமுறுத்தல்கள் எப்போவுமே சபைக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. 2 பயமுறுத்தல்கள். அது ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரத்திலிருந்து 3வது அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்கள் அதை பார்க்கலாம். சபைக்கு அல்லது பழைய ஏற்பாட்டில் இருந்த கர்த்தருடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு பயமுறுத்தல் எல்லா காலங்களிலும் இருந்திருக்கிறது. அது 2 வகையானது. ஒன்று கள்ள போதனையினுடைய பயமுறுத்தல். ஒன் ஆஃப் த த்ரெட் இஸ் கல்ட் டீச்சிங்ஸ். சரிங்களா? என்னைக்குமே திருச்சபைக்கு இருந்திருக்கிற ஒரு பயமுறுத்தல் என்னவென்றால், அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு பயமுறுத்தல் என்னவென்றால், என்ன போதனை? கள்ள போதனை. சாத்தான் பயன்படுத்துகிற வலிமையான ஆயுதங்களில் ஒன்று கள்ள போதனை. ஏதேன் தோட்டத்தில் எப்படி நடந்துச்சு பாஸ்டர்னு கேட்குறீங்களா? ஆண்டவர் எதையெல்லாம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொன்னாரோ அதையெல்லாம் மாற்றி சொன்னவன் தான் யாரு? சாத்தான், இல்லையா? அதையெல்லாம் மாற்றி அப்படி இல்லை அப்படின்னு சொன்னவன் தான் சாத்தான். அங்கே தான் ஆரம்பிச்சது. அவங்க தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து விழுவதற்கு அந்த சாத்தானுடைய போதனைக்கு அவர்கள் இடம் கொடுத்தது தான் முதல் அனுபவம். அது இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. ஸோ இது பழைய ஏற்பாடு முழுசும் நடந்திருக்குது. புதிய ஏற்பாட்டிலையும் இது நடக்க தான் செய்யும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். நீங்கள் 2 வார்த்தையை கவனிச்சிங்களா? இருந்தார்கள், இருப்பார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள் இருந்தார்கள். இதை பேதுரு சொல்லும்போது எந்த காலத்தை சொல்கிறாரு? பழைய ஏற்பாட்டு காலத்தை சொல்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலேயும் கூட இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே யார் இருந்தார்கள்? கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அப்படி போலவே புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இன்னைக்கும் கூட நம்முடைய மத்தியில் யார் இருப்பார்கள்? கள்ள போதகர்கள் இருப்பார்கள். இருக்க மாட்டாங்க கிடையாது, இருக்கத்தான் செய்வாங்க. ஸோ த த்ரெட் இஸ் தேர். அது இல்லாமல் போகும்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை, இருக்கத்தான் செய்யும். எது வரைக்கும் இருக்கும்? ஆண்டவருடைய வருகை வரைக்கும் இருக்கத்தான் செய்யும். எது வரைக்கும் தான் இருக்கும் சொல்லுங்க? ஆண்டவருடைய வருகை வரைக்கும் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் அழிக்க முடியுமா? யூ கேனாட் எராடிகேட் தட். நீங்கள் அதை முற்றிலும் அழித்து விட முடியாது. ஆண்டவர் சொன்ன ஒரு ஓமை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதாவது ஒரு எஜமானன் தன்னுடைய வேலைக்காரரை வைத்து தன்னுடைய நிலத்தில் நல்ல பயிருக்கான விதைகளை விதைத்து விட்டு வந்த அதே ராத்திரியில் சத்துருவானவன் எதை விதைச்சிட்டு வந்தான்னு வாசிக்கிறோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்போ இதை போய் அவங்க சொன்னாங்க எஜமான்கிட்ட, ஐயா பாருங்கள், நீங்கள் பயிருக்கான நல்ல தானியத்துக்கான விதை விதைச்சிங்க, ஆனால் அவங்க எதை விதைச்சிட்டு போயிட்டாங்க? களையை விதைச்சிட்டு போயிட்டாங்க, நாங்கள் எல்லாத்தையும் பிடுங்கிறவான்னு கேட்டாங்க. இப்போ எஜமான் என்ன சொன்னார்? வேண்டாம். ஏன் வேண்டாம்? இப்போ நீங்கள் அதை பிடுங்கினீங்கன்னா எதுவும் சேர்ந்து சேதமடையும், பயிரும் சேர்ந்து சேதமடையும். விடுங்க, 2 வளரட்டும். ஆனால் அறுவடை நாள் வரும்போது எது களை எது பயிருன்றது யாருக்கு தெரியும்? அறுக்கிறவர்களுக்கு தெரியும். அந்த அறுவடை வேலையில் இறங்குறாங்க பார்த்தீங்களா? தே நோ த டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு தெரியுமா? அந்த கலையை உங்களை மாதிரி என்ன மாதிரி சாதாரண ஆட்கள் கண்டுபிடிக்க முடியாது. அதான் அதில் இருக்கிற பியூட்டி. பயிரை போலவே இருக்குமா அந்த கலை. இந்த கலை எது மாதிரியே இருக்குமா? பயிர் மாதிரியே இருக்குமா. உங்களையும் என்னையும் பிடுங்க விட்டால் நம்ம வெறும் பயிரையாக பிடுங்கி போய் எரிஞ்சிட்டு வந்துடுவோம். ஆமாம், அந்த அளவுக்கு அது ஒன்றா இருக்கும். ஆனால் யாருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வேலை? அந்த வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும் இதில் எது கலை. ரொம்ப மைல்டு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அவங்க நான் கரெக்டாக எடுத்துருவாங்க. ஆண்டவர் சொன்னார், ஒரு நாள் வரும், அறுப்பின் நாள் வரும், அன்றைக்கு மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை வானத்தின் 4 திசைகளுக்கும் அனுப்புவார். அவர் தம்முடைய மக்களை ஒன்று சேர்ப்பார்கள். கலைகளை எல்லாம் கலைந்து எங்கே போடுவாங்க? யோவான் சொன்னார் இல்லையா? எல்லாத்துக்கும் எங்கே போடுவார் ஆண்டவர்? ஆமாம், சரிங்களா?
அப்போ அந்த த்ரெட் நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்னொரு பயமுறுத்தல் என்ன? உபத்திரவம். ஆதி முதற்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு பெரிய பயமுறுத்தல் என்ன? ஒன் ஆஃப் த த்ரெட் என்னன்னா அந்த அந்த உபத்திரவம் இல்லையா, பர்சிக்யூஷன். நேற்று சாயங்காலம் கேட்டிங்களா? நேற்று சாயங்காலம் எத்தனை பேர் உட்காந்தீங்க பிரசங்கம் கேட்டீங்க? கொஞ்சம் கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். இந்த 2வது பிரசங்கத்தை நீங்கள் கேட்டீங்க இல்லையா? ஃபைனல் மெசேஜ் கேட்டீங்க இல்லையா? என்ன இருந்தது? என்ன இருக்கிறது? நமக்கு என்ன இருக்கிறது? உபத்திரவங்கள். தெசலோனிக்கே சபையின் மூலமாக கேட்டோமா இல்லையா? உபத்திரவங்கள் இருந்தது, உபத்திரவங்கள் இருக்கிறது, உபத்திரவங்கள் இருக்கும். இதுல கலாத்திய சபை எங்க பலியானது? கள்ள போதனைக்கு பலியானது. எதுக்கு பலியானது? கள்ள போதனைக்கு பலியானது. கள்ள போதனைக்கு பலியாகி அவர்கள் வேற ஒரு வாழ்க்கைக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒருத்த இயேசுநாதரை வணங்காதீங்க, பைபிளை படிக்காதீங்க, நான் சொல்ற கடவுளை ஏத்துக்கோங்க, நான் சொல்ற புக்கை படிங்கன்னு சொன்னா நீங்க அவனை வீட்டுக்குள்ள விடுவீங்களா? சொல்லுங்க, வீட்டுக்குள்ள விடுவீங்களா? விட மாட்டீங்க. இல்லை சார், நாங்கள் அப்படியெல்லாம் கிடையாது, நாங்கள் யாரை தான் வணங்குவோம்? இயேசுநாதரை தான் வணங்குவோம். எதை தான் படிப்போம்? பைபிளை தான் படிப்போம். ஆனால் அதே நபர் இயேசுநாதரை வணங்குங்க, பைபிளை படிங்க, ஆனால் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு நம்ம என்ன செய்வோம்? நம்ம வாங்க பிரதர், பிரைஸ் எல்லாம் எங்கே உட்காருங்க வீட்டுக்குள்ளே இல்லையா? இதுதான் இன்றைக்கி நடக்குது நம்ம தமிழ்நாட்டில். சரிங்களா? அப்படி வந்தால் தான் உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன செய்ய முடியும்? நுழைய முடியும். இயேசுநாதரோட வரணும், அவருடைய கொடுத்துருக்கிற பைபிளோட வரணும். ஆனால் உள்ளே அவன் சொல்கிறதெல்லாம் அவனுடைய சொந்த விஷயம். பைபிளோட கலந்து சொல்கிறதுனால நமக்கு அதில் எது சரியானது எது தவறானது நமக்கு என்ன செய்யலை? தெரியலை. கலாத்திய சபைக்கு கள்ள உபதேசம் யார் வழியாக வந்தது? இந்த கள்ள போதகர்கள் யாராக இருந்தார்கள் என்றால் விருத்த சேதனத்தை ஆதரிக்கிற யூதர்கள். சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, கள்ள போதனைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, பவுலுடைய காலத்தில் யார் கள்ள போதகர்கள்னா யார் கள்ள போதகர்கள்? விருத்த சேதனத்தை ஆதரித்த யூதர்கள். இப்போ யூதர்கள் இருந்து நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது புதிய ஏற்பாடு என்ன சொல்லுச்சுன்னா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். உனக்கு சரீரத்தில் எந்த அடையாளமோ மாற்றங்களோ தேவையில்லை. பழைய ஏற்பாட்டில் ஒருத்தன் யூதனா மாறணும்னா அவன் என்ன செஞ்சுக்கணும்? அவன் விருத்த சேதனம் என்கிற உடல் சார்ந்த ஒரு அடையாளம் அங்கு தேவைப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்றாரு, மாம்சத்தின்படி செய்யப்படுகிற விருத்த சேதனம் விருத்த சேதனம் அல்ல, ஆவியினால் இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். படிக்கிறீங்களா? ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை நீங்க வாசிங்க. புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல. இது புதிய ஏற்பாடு சொல்லுது பார்த்தீங்களா? ஆனால் இந்த யூத மார்க்கத்தில் இருந்த யூதர்கள் நிறைய பேர் இப்போ எப்படி கிறிஸ்தவத்துக்குள்ள நுழைஞ்சு அதை நாசப்படுத்துறது அப்படின்னு யோசித்த போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இயேசுநாதரை வணங்குங்க. ஆமாம், இயேசுநாதர் நல்லவர் தான், வணங்குங்க. அந்த பவுலையா சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேளுங்க. ஆனால் என்னங்க ஆனால்? பாருங்க, கடவுள் கட்டளையாக ஆரம்ப காலத்திலே கொடுத்துருக்கிறாரு. ஆண் மக்கள் எல்லாரும் என்ன செய்யப்பட வேண்டும்? விருத்த சேதனம் பண்ணப்படணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதை பண்ணப்படலைன்னா ஒருத்தன் கடவுளுடைய பிள்ளையா மாறவே முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால்
இயேசுநாதரையும் வணங்குங்க, அதே நேரத்தில் விருத்த சேதனத்தையும் பண்ணாம இருந்துராதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த சடங்கை நிறைவேற்றினீங்கன்னா தான் உண்மையிலேயே நீங்க யாரா மாற முடியும்? கிறிஸ்தவர்களாக மாற முடியும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவனுடைய வழிமுறை என்ன தெரியுமா? பவுல் என்ன சொன்னார் தெரியுங்களா? நேரடியாக நீ எந்த இனத்தை சார்ந்தவனாக இருந்தாலும், நீ எந்த இனத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் நேரடியாக நீ கிறிஸ்தவனா மாறலாம். ஆனால் அவன் என்ன சொல்லி கொடுத்தான் தெரியுங்களா? முதல்ல யூதனா மாறு, அப்புறம் நீ என்ன ஆயிடலாம்? கிறிஸ்தவனா மாறிடலாம். ஃபர்ஸ்ட் யூ பிகம் ஏ ஜூ அண்ட் யூ வில் பிகம் ஏ கிறிஸ்டியன். இது அவனுடைய கண்ணோட்டம். இதைத்தான், இதுக்கு அவங்களுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜுடாய்சஸ். தியாலஜிக்கலாக இறையியல் ரீதியாக அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பேர் என்னங்க? நீங்கள் கொஞ்சம் வாயில் திறந்து சொல்லி பாருங்கள். ஜுடாய்சஸ். ஜுடாய்சஸ், சரிங்களா? ஜுடாய்சஸ்னால் இந்த போதனையை போதித்தவங்க. இவங்கள பவுல் அவர்களுடைய அந்த வேலையை, போதனையை கடுமையாக கடிந்து கொள்வதற்குத்தான் ஒரு கடுமையான வார்த்தையை தன்னுடைய நிருபத்தில் பயன்படுத்துகிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் எடுக்கட்டும், கொஞ்சம் எடுக்கட்டும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஓரிரு வினாடிகள் பொறுத்து அப்புறம் நீங்கள் வாசிக்கலாம். இப்போ வாசிங்க. நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுன்னத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். புரியுதா உங்களுக்கு? பவுல் என்ன சொல்றாரு? நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். யாருக்கு எச்சரிக்கையாயிருங்கள்? இப்ப நாய்கள், பொல்லாத வேலையாட்கள் அப்படின்ற யாரை சொல்றாரு? 3வது வார்த்தைக்குரியவர்களுக்கு தான் அந்த 2 வார்த்தை. நீங்க 3 வகையானவர்கள் சொல்லக்கூடாது. நாய்கள் வேற, பொல்லாத வேலையாட்கள் வேற, சுன்னத்துக்கார் அப்படி கிடையாது. சுன்னத்துக்காரர்கள் என்று பவுல் யாரை சொல்லுகிறாரோ அவர்களை தான் மேல இருக்கிற வசனத்தில் வார்த்தையில் என்ன சொல்றாரு? பொல்லாத வேலையாட்கள். அவர்கள் எதை போன்றவர்கள்? அதாவது அப்போ பவுலே ஒருத்தனை நாயின் திட்டிருக்காரு. இப்போ நம்ம திட்டுறதுல என்ன தப்பு நீங்கள் நினைக்கக்கூடாது. அது அவர்களுடைய போதனைக்கு அவர் கொடுக்குற பேர் தான். நாய் என்ன செய்யும்? நீ எங்கே போய் நின்னாலும் உங்களை என்ன செய்யும்? அது மோந்து பார்க்கும். நாயுடைய ஒரு பண்பு என்ன? மோந்து பார்க்குற பண்பு. நீங்கள் என்ன தான் பெரிய காஸ்ட்லியாக அமெரிக்காலேருந்தே வாங்கிட்டு வந்து பிஸ்கெட் போட்டாலும், அமெரிக்காவிலேருந்து எங்கள் ஓனர் எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்காரு? பிஸ்கெட் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு போட்டோன்னு லவக்குன்னு வாங்கிடுமா? அது நீங்கள் கீழே போட்டு பாருங்கள். அது என்ன செய்யும்? முதல்ல ஒரு தடவை மோந்து பார்க்கும். அப்புறம் நீங்கள் போடுறத வேணால் வாயில் கேட்ச் பண்ணிக்கும், அல்லது அந்த ருசி பழகி இருந்துச்சுன்னா அது கேட்ச் பண்ணிக்கும். மற்றபடி மோந்து பார்க்காம நீங்கள் அடப்பா நாய், உனக்காக நான் எவ்வளோ காஸ்ட்லியான பிஸ்கெட் வாங்கியிருக்கு, இதை மோந்து பார்க்குறியா நீ அப்படின்னா மோந்து பார்க்குறது அதோடைய தன்மை தான். இவன் என்ன செஞ்சான்? பவுல் எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் மோப்பம் பிடிச்சி போய் இந்த இந்த கள்ள போதனைகளை பரப்பிக்கிட்டே இருந்தானுங்க. அதனால தான் பவுல் அவங்களை என்னன்னு சொல்கிறாரு? நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்க. இவங்க தான் இங்கே உள்ள நுழைஞ்சிட்டாங்க. எங்கே உள்ள நுழைஞ்சிட்டாங்க? கலாத்தியாவில். இவர்களுடைய மாயத்திற்கு கலாத்திய சபை விழுந்து போனது. கலாத்திய சபை மயங்கிட்டாங்க. அதில் அவங்க அதுக்குள்ளே போயிட்டாங்க, பின்மாற்றத்துக்குள்ளே போயிட்டாங்க. இவங்க பின்மாற்றம் அடைந்த வாழ்க்கை நிலையை பவுல் என்னென்ன வார்த்தைகளில் விவரிக்கிறார் என்பதை நீங்கள் கவனிக்கலாம். How Paul explains their backslidden life. அவர்களுடைய அந்த பின்மாற்ற வாழ்க்கையை பவுல் என்னென்ன வார்த்தைகளை கொண்டு அதை அவர் விவரிக்கிறார் என்பதை நீங்கள் கவனிக்கலாம். முதல் அதிகாரத்துக்கு வாங்க. 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? சீக்கிரம். 1:6, கலாத்தியர் 1:6. உங்களை அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் என்ன அடைந்து விட்டீர்கள்? சொல்லுங்க.
வேறொரு செய்திக்கு என்ன செஞ்சிட்டீங்க? போயிட்டீங்க இல்லையா? திசை மாற்றம் அடைந்து விட்டீர்கள். நீங்க போயிட்டு இருந்த திசையை விட்டு மாறி என்ன செஞ்சிட்டீங்க? வேற ஒரு திசைக்கு போயிட்டீங்க. திசை மாற்றம் அடைந்தவர்கள். சரிங்களா? அடுத்தவங்களை என்ன சொல்றாரு? 3வது அதிகாரம் முதல் வசனம். 3வது அதிகாரம் முதல் வசனம். புத்தி இல்லாத கலாத்தியரே, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்திய. ரெண்டாவது அவங்க என்னன்னு சொல்றாரு அவரு? புத்தி இல்லாதவர்கள். புத்தி இல்லாதவர்கள்ங்கிற வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை என்னது? நம்ம நேரடியாக சொன்னா என்ன சொல்லுவோம்? கொஞ்சம் கொச்சையா சொன்னா முட்டாள். கரெக்டா சொன்னீங்க, முட்டாள்னு சொல்லுவோம். முட்டாள்களே, திசை மாற்றம் அடைந்தவர்கள், புத்தி இல்லாதவர்கள், அதாவது முட்டாள்கள். அதே வசனத்தை திருப்பி வாசிங்க. கலாத்தியரே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? மயக்க நிலைக்குள் சென்று விட்டவர்கள். என்ன நிலைக்குள் போயிட்டாங்க? மயக்க நிலைக்கு. நம் மயக்குதல் என்கிற வார்த்தைக்கு இந்த இடத்துல வர்ற கிரேக்க பதம். நீங்கள் இந்த கிரேக்க மொழி படிக்கும்போது, எபிரேய மொழி படிக்கும்போது, இந்த மொழிகளுக்கு பின்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் இருக்கும். ஒரு வார்த்தைக்கு பின்னால் என்ன இருக்கும்? ஒரு படம் இருக்கும். அந்த படத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த விஷயம் நல்லா புரியும். இந்த மயங்குதல் என்கிற வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற படம் என்ன தெரியுமா? ஒருவன் ஒரு தீய சக்தியை கொண்டு அவனை மதிமயங்க செய்தல். சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவனை ஒரு தீய சக்தியை கொண்டு என்ன செய்தல்? இப்ப நம்ம பாஷையில் சொன்னா என்ன சொல்லலாம்? வசியம் பண்றது, சூனியம் பண்றது, மந்திரவாதம் பண்றதுலாம் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த வார்த்தைக்கு இணையானது. ஒரு தீய சக்தியை கொண்டு ஒருவனை என்ன செய்தல்? மதிமயங்க செய்தல். கலாத்திய சபை என்ன சபையான போனது? மதிமயங்கினவர்கள். முதலாவது கள்ள போதனைக்கு போனதுனால அவங்க எப்படிப்பட்டவர்கள்? திசை மாற்றம் அடைந்தவர்கள். இரண்டாவது அவர்கள் யார்? புத்தி இல்லாதவர்கள். மூன்றாவது அவங்க யார்? மதிமயங்கியவர்கள். பவுல் அப்படிதான் சொல்றாரு அவங்கள. வாங்க அடுத்த பகுதிக்கு வாங்க. 5வது அதிகாரம் முதல் வசனத்தை படிங்க. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலையிலே நிலை கொண்டிருங்கள். அடுத்தவங்க எங்க போயிட்டாங்க? அடிமைத்தன நுகத்திற்கு உட்பட்டார்கள். நுகத்திற்கு உட்பட்டவர்கள், அடிமைத்தன நுகத்திற்கு உட்பட்டவர்கள். நுகம் என்கிற வார்த்தை உங்களுக்கு புரியுதா? நுகம் யாருக்கு பூட்டுவாங்க? மாடுகளுக்கு. அந்த காலத்தில் ஒரு நாட்டு மக்களை இன்னொரு நாட்டு ராஜா ஜெயிச்சிட்டார்னா அந்த நாட்டின் மக்களை, வீரர்களை சிறையாக்கி கொண்டு போகும்போது, தன்னுடைய நாட்டுக்கு சங்கிலிகளினால் கட்டி இழுத்துட்டு போகும்போது 2 பேராக சேர்த்து அவங்க கழுத்தில் என்ன வச்சுருவாங்க? நுகத்தை வைத்து சங்கிலியை வச்சு கட்டி தள்ளிட்டு போவானுங்க. நுகம் அடிமைத்தனத்தின் அடையாளம். சரிங்களா? இயேசுநாதர் சொன்னார் பார்த்தீங்களா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் என்ன செய்யுங்கள்? கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய அடிமைத்தன நுகத்தை நான் உடைத்து விட்டு என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள் அப்படின்னு. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ பிசாசுக்கு அடிமையா இருக்கிற நிலையிலிருந்து மாறி எனக்கு அடிமையாயிரு. என்னுடைய நுகம் உனக்கு எப்படி இருக்கும்? மெதுவாகவும் லெகுவாகவும் இருக்கும். என்னுடைய நுகம் உன்னை சாகடிக்காது, உன்னை ஒழுங்குபடுத்தும், உன்னை கரெக்ட் பண்ணுவார். ஆனா பவுல் சொல்றாரு, நீங்கள் மறுபடியும் என்ன நுகத்துக்கு உட்படுகிறீர்கள்? அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல். இப்ப கலாத்திய சபை எதுக்குள்ள போயிட்டாங்க? அடிமைத்தனத்தின் நுகத்திற்குள் போய்விட்டார்கள்.
கள்ள போதனையினால் அந்த சபை அடைந்த நிலை என்ன? முதல்ல இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று, வேறு செய்திக்கு அவர்கள் சென்று விட்டவர்கள். என்ன வார்த்தை சொன்னேன் நான்? திசை மாற்றம் அடைந்தவர்கள். நான் நேற்றே சொன்னேன், எழுத படிக்க தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் கையில் என்ன வச்சுருக்கணும்? நோட் புக் வைங்க, பேனா வைங்க, சொல்கிறத என்ன செய்யுங்க? எழுதுங்க. வீட்டில் போய் என்ன செய்யுங்க? உட்காந்து படிங்க. ஆன்னு வாயை பொழந்து உட்காந்துட்டு கேட்டுட்டு இருக்காதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அது என்ன சொல்கிறீங்கன்னு உங்களுக்கு மறந்து போயிடும். ரைட். ரெண்டாவது என்ன சொன்ன? அவர்கள் புத்தி இல்லாதவர்கள். மூன்றாவது யார்? அவர்கள் மயக்க நிலைக்கு சென்று விட்டவர்கள், இல்லையா? மயக்க நிலைக்கு மதிமயங்கியவர்கள். நாலாவது இப்ப என்ன சொன்னேன் நான்? அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்பட்டவர்கள், இல்லையா? அடுத்து பவுல் பயன்படுத்துகிற உருவகங்களை நீங்கள் கவனிக்கலாம். அடுத்து வாசிங்க 7வது வசனம். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை தடை செய்தவன் யார்? இவர்கள் என்ன நிலைக்கு போயிட்டாங்க? சரியான ஓட்டத்தை இழந்தவர்கள். They lost their right race. சரியான ஓட்டத்தை இழந்தார்கள். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன? எதை போன்றது? எதை போன்றது? ஒரு ஓட்டத்தை போன்றது, இல்லையா? நம்ம எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம், இல்லையா? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். ஸோ என்னுடைய கிறிஸ்தவ விசுவாசம் வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டத்திற்கு ஒப்பானது. ஸோ நான் இப்போ இந்த கலாத்திய மக்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள்? ஓட்டத்தில், நல்ல ஓட்டத்தை இழந்திருக்கிறார்கள். ஓடுறாங்க, ஆனால் தப்பான ஓட்டத்தை ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன ஓட்டத்தை ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க? தப்பான ஓட்டத்தை. தப்பான ஓட்டத்தை ஓடினா என்ன கிடைக்காது? பரிசு கிடைக்காது. சரியான ஓட்டத்தை ஓடினீங்கன்னா தான் பரிசு கிடைக்கும். தப்பான ஓட்டத்தை ஓடினீங்கன்னா என்ன கிடைக்காது? பரிசு கிடைக்காது. அப்படின்னா இவங்க யாரு? ஆவிக்குரிய வாழ்க்கையில் இவங்களுக்கு அடுத்த பேர் என்ன வைக்கலாம்? சரியான ஓட்டத்தை இழந்தவர்கள். They lost their right race. சரியான ஓட்டத்தை இழந்தவர்கள். முதல்ல இருந்து வரலாமா? திரும்ப திரும்ப சொன்னால் மனசில் பதியும், இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல அவங்க கள்ள போதனையினால் ஏற்பட்ட பாதிப்பு என்ன? ஒன்று, திசை மாற்றம் அடைந்தவர்கள். இரண்டாவது, புத்தி இல்லாதவர்கள். மூன்றாவது, மதிமயக்கம் உடையவர்கள், மதிமயங்கியவர்கள். நாலாவது, அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்பட்டவர்கள். ஐந்தாவது, சரியான ஓட்டத்தை இழந்தவர்கள். இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா அவங்க கிறிஸ்தவன் தங்களை சொல்லிக்கிட்டே தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரைட். ஆறாவது அவர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு பாருங்க. 9வது வசனத்தை படிங்க. புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணும். புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மா முழுவதையும் என்ன செய்யும்? உப்ப பண்ணும். இது இட்ஸ் ஏ ஓல்ட் டெஸ்டமென்ட் டெர்மினாலஜி. பழைய ஏற்பாட்டின் பதம் இது. பழைய ஏற்பாட்டில் தான் இந்த புளித்த மாவுன்றதுக்கு நிறைய மீனிங் இருக்கு. ஆண்டவர் சொன்னார் புளிப்பில்லாத அப்ப பண்டிகைனார். என்ன சொன்னார்? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. புளிப்பு என்பது திருமறையில் ஒரு பக்கத்தில் அது எதை குறிக்கிறது? பாவத்தின் தன்மையை குறிக்கிறது. இட் கிவ்ஸ் த மீனிங் ஆஃப் த நேச்சர் ஆஃப் சின். பாவத்திற்கு ஒரு தன்மை இருக்கிறது. என்ன தன்மை? புளிப்பு தன்மை, புளிக்க வைக்கிற தன்மை. வேதாகமத்தில் பல இடங்களில் புளிப்பு எதற்கு அடையாளமாக இருக்கிறது? பாவத்தின் தன்மைக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. சில இடங்களில் பாசிட்டிவாக இருக்குது, அது நேர்மறையாகவும் சொல்லப்படுது. ஆண்டவர் சொன்னார் பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பாய் இருக்கிறது? புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்குதுன்னார். அப்படின்னா அது மோசம்னு சொல்லிட முடியுமா? இல்லை. அப்படின்னா அந்த புளிப்புக்கு இருக்கிற நேச்சரை தான் நீங்கள் பார்க்கணும். புளிப்புக்கு 2 நேச்சர் இருக்கும், 2 தன்மை இருக்கும்.
முதல் தன்மை என்ன? ஏங்கய்யா புளிப்புன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அதுக்கு என்ன தன்மைன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் என்னத்தை சொல்கிறதுன்னு கேட்குறீங்களா? 2 அதுக்கு குணங்கள் இருக்கும். புளிப்புக்கு என்ன குணம்? ஒன்று சீக்கிரமாக, சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சமாக நீங்கள் புளிப்பை சேர்த்தீங்கன்னா போதும், அது செயல்படுறதுக்கு நேரம் ஆகுமா கொஞ்சம் நேரம் ஆகுமா? சீக்கிரமாக அடுத்த பகுதியை, நல்ல பகுதியை என்ன செஞ்சிடும்? அது பாதிச்சிடும். 2வது அதிகமாக, அது என்ன செய்யும்? தன்னுடைய புளிப்பு தன்மையை அதிகமான இடத்துக்கு அது என்ன செஞ்சிடும்? அது பரவ செஞ்சிடும் இல்லையா? அந்த அந்த ஃபெர்மெண்ட்டை வந்து கொண்டு போயிடும் அது. இப்போ புளிப்புக்குள்ள 2 தன்மை என்ன? சீக்கிரமாக அதிகமான இடங்களை தன்னுடைய ஆளுகையின் கீழ் கொண்டு வந்து விடும். இப்போ இந்த இடத்துல இது ஆண்டவர் சொல்லும்போது, பரலோகத்தை பற்றி சொல்லும்போது, பரலோகத்தை அதை நேர்மறையான ஒரு கான்செப்டில் சொன்னார். இங்கே சொல்லும்போது அது எதற்கு சொல்லப்படுகிறது? அது வந்து பாவத்திற்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து படிங்க. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற பாருங்க, புளித்த மாவுக்கு முன்னால் அவர் 2 குணம் சொல்றாரு பாருங்க. எதையெல்லாம் புளித்த மாவுங்கிறாரு? துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோ. பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கணும்னா என்ன அப்பம் வேணும்? புளிப்பில்லாத அப்பம் வேணும். பஸ்கா யாரு? அடுத்த வரியில் என்ன வாசிக்குது? நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து. அந்த வசனத்தில் வாசிக்க, பலியிடப்பட்டிருக்கிறாரே இல்லையா? அப்போ இவங்க என்ன ஆயிட்டாங்க சொல்லுங்க? நல்ல மாவா இருந்தவங்க என்ன மாவாயிட்டாங்க? கலாத்தியர்கள் என்ன மாவாயிட்டாங்க? புளிச்ச மாவாயிட்டாங்க. நல்ல மாவா இருந்தாங்க, புளிப்பில்லாதவர்களாக இருந்தாங்க. இந்த கள்ள போதனையை கொண்டு வந்து என்ன மாவாயிட்டாங்க? அவங்க புளித்த மாவாயிட்டாங்க, புளிச்சு போயிட்டாங்க. எங்கள் ஏரியாவில் ஒருத்தர் இருந்தார். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். முதல்ல ஒரு இடத்துல வேலை செஞ்சார். அதை விட்டுட்டு பிஸ்னஸ்ன்னு வந்தார். அப்புறம் பிஸ்னஸில் தோல்வி அடைஞ்சவொடனே கழுத கட்டா குட்டிச்சவருன்னு அப்புறம் எல்லாம் ஊழியத்துக்கு வந்துடுவானுங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இவரும் ஊழியத்துக்கு வந்துட்டார். அப்புறம் வந்து எல்லா பிராடுத்தனமும் பண்ணிகிட்டு இருந்தார். ஊழியத்துக்கு வந்து நிறைய பிராடுத்தனம் தான் பண்ணிகிட்டு இருந்தார். இன்னும் அதான் பண்ணுறாரு அவர், இன்றைக்கு வரைக்கும் அதான் பண்ணுறாரு. அவரை பற்றி சொல்லும்போது அவரோட எனக்கு நல்ல ஒரு காலத்தில் தொடர்பு இருந்தது, இப்போ இல்லை. அப்போ அவரோட நான் பழகின காலங்களில் அவரோட என்னை பார்த்தவர் ஒரு நாள் என்னை வழியில் பார்த்தார். அவர் சொல்கிறாரு, சார் நீங்கள் இந்த அவரோட இருந்தீங்கல்ல ஒரு காலத்தில், அவரோட பழகுவீங்களா? ஆமாம். இப்போ நீங்கள் இல்லை பிரதர், இப்போ நான் அவரோட எனக்கு தொடர்பு இல்லை, ஏன்னா அவருடைய வாழ்க்கை சரியில்லை, நான் ஒதுங்கிட்டேன். அதுக்கு அவர் சொன்ன உதாரணம் என்ன தெரியுங்களா? ஆமாம் சார், அவர் ஒரு காலத்தில் நல்ல தண்ணியாக இருந்தார், இப்போ உப்பு தண்ணி ஆகிட்டார் அப்படின்றார். அவர் அதுக்கு சொன்ன உதாரணம் என்ன? ஒரு காலத்தில் அவர் நல்ல தண்ணியாக இருந்தார், இப்போ என்ன தண்ணி ஆகிட்டாரு? உப்பு தண்ணி ஆகிட்டார் சார். தண்ணியாக தான் இருக்கிறாரு, ஆனால் என்ன ஆயிடுச்சு? உப்பு தண்ணி என்ன செய்ய முடியாது? குடிக்க முடியாது, பயன்படுத்த முடியாது. இந்த 6 விஷயங்களை அவர் பவுல் சொல்கிறார். வரிசையாக அவர் இந்த மெட்டாஃபர்ஸை பயன்படுத்துகிறார். என்னெல்லாம் சொல்கிறார்? நம்பர் 1, திசை மாற்றம் அடைந்தவர்கள். 2வது, புத்தி இல்லாதவர்கள். 3வது, மயக்க நிலைக்கு சென்று விட்டவர்கள். 4வது, அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்பட்டவர்கள். 5வது, சரியான ஓட்டத்தை இழந்தவர்கள். 6வது, புளித்து போனவர்கள். புளித்து போனவர்கள். இதெல்லாம் எதனால வந்தது? கள்ள போதனையினால். நான் ஏன் இவ்வளோ சீரியஸாக சொல்கிறேன் தெரியுங்களா? இன்றைக்கி நம்முடைய தமிழகத்தில் நம்முடைய சபைகளுக்கு நடுவில் இதுதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. இந்த லிஸ்ட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் என்னவாயிருவீங்க?
மீதியாக இருப்போரின் பட்டியலில் இருப்பீங்களா, இருக்க மாட்டீங்களா? இருக்க மாட்டீங்க. ஆனால் இருக்கிறதா நீங்கள் நினச்சிக்குவீங்க. நான் பாருங்க 1975 ரட்சிக்கப்பட்டேன், 85 ரட்சிக்கப்பட்டேன், 95 ரட்சிக்கப்பட்டேன், 2015 ரட்சிக்கப்பட்டேன். இதை சொல்லிகிட்டேலாம் வேணா இருக்கலாம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மைன்னா அதுவும் உண்மை தான். ஆனால் இப்போ நீங்கள் இப்போ எப்படி இருக்கிறீங்கன்றது உங்களுக்கே தெரியாது. ஸோ யூ ஹாவ் டு கிவ் வெரி ப்ராப்பர் அட்டென்ஷன் டு யுவர் லைஃப். இது ரொம்ப முக்கியம். பவுல் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு நல்ல நிலையில் இருந்தவர்கள். இப்போ நம்ம தலைப்பு சார்ந்து சொல்லணும்னா, மீந்திருப்போர், மீதியானவர்கள் என்கிற ரெமனன்ட் என்கிற பட்டியலில் இருந்தவங்க இப்போ நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? அதை விட்டு வெளியில் வந்துட்டீங்க. அதற்கு நீங்கள் தகுதியற்ற மக்களாக மாறிவிட்டீர்கள் அப்படின்னு பவுல் சொல்கிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நான் கேட்க வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரே, நான் மீதியானவர்களின் பட்டியலிலேயே என்ன செய்யணும்? கடைசி வரைக்கும் இருக்கணும். அப்படி இருக்கணும்னா என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு முன்னால் இருக்கிற என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சகல விதமான கவனத்தோடும் காவலோடும் நான் என்ன செய்ய வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும். பி வாட்ச்ஃபுல். பைபிளில் தான் சொல்லுது. எப்பவுமே எப்படி இருக்கணும்? நீங்கள் கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா எந்த வடிவத்தில் எது உள்ள வரும்னே தெரியாது. நான் யாரையும் புண்படுத்துறதுக்காக நான் சொல்லலை. நான் நேற்று ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஒருத்தர் இறந்து போனதுக்காக ஒரு நிறுவன தலைவர் அவர் கமெண்ட் சொன்னார்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நடக்குது. இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். கோயில்பட்டின்ற இடத்துல, நம்ம திருநெல்வேலி கோயில்பட்டியில், கோயில்பட்டி எதுக்கு ஃபேமஸ்? கடல மிட்டாய்க்கு ஃபேமஸ் இல்லையா? அந்த ஊரில் இன்றைக்கு வரைக்கும் இந்த பொங்கல் ஹாலிடேஸ் இப்போ நடந்துகிட்ருக்கோம். இந்த பொங்கல் ஹாலிடேஸில் ஒரு கன்வென்ஷன் நடக்கும். கெஸ்விக் அப்படின்னு ஒரு கன்வென்ஷன் நடக்கும். அங்கே ஒரு பல வருஷங்களாக அங்கே இருக்கிற எல்லா சபைகளும் சேர்ந்து இந்த கன்வென்ஷனை நடத்துகிறாங்க. சிஎஸ்ஐலேருந்து பெந்தேகோஸ்தே எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய ஸ்கூல் மைதானத்தில் நடக்கும். 1500-2000 பேர் எல்லா சபைகளிலிருந்து வருவாங்க. எல்லா சபைகளுக்கும் மக்களுக்கும் அங்கே வருவாங்க. எல்லாருக்கும் அந்த மீட்டிங் நடக்கிற 3 நாளும் 3 வேளையும் அந்த பக்கத்தில் இருக்கிற இன்னொரு இடத்துல 3 வேளையும் உங்களுக்கு என்ன உண்டு? சாப்பாடு உண்டு. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அவங்க கட்டிட்டு 3 வேளையும் அவங்க அங்கே சாப்பிட்டுக்கலாம். அதில் அதாவது இப்போ சிஎஸ்ஐ பீப்புள் இருக்கிறாங்க, லுத்ரன் பீப்புள் இருக்கிறாங்க, பெண்டிகாஸ்டல் பீப்புள் இருக்கிறாங்க, இண்டிபெண்டன்ஸ் இருக்கிறாங்க. அதனால் எல்லாருக்கும் அது திருப்தியாக இருக்கணுன்றதுக்காக இவங்க இந்த பிரசங்கியார்கள் ஒரு 3 பேர் 4 பேரை கூப்பிடும்போது கொஞ்சம் இப்படி எல்லா விஷயத்துலையும் இருக்கிற மக்களை கூப்பிடுவாங்க. அதில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசுகிறேன். நான் 2வது முறையாக அந்த கன்வென்ஷனில் பேசுகிறேன். ரொம்ப யோசித்து ஃபில்டர் பண்ணி தான் ஆளை செலக்ட் பண்ணுவாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அங்கேருந்து சொல்கிற வார்த்தை நல்ல வார்த்தையினாலும் அது அத்தனை சபைகளையும் பாதிக்கும், அது தவறான வார்த்தையினாலும் அத்தனை சபைகள் என்ன செய்யும்? பாதிக்கும். அதனால் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பிரசங்கியார்களை தெரிந்தெடுப்பாங்க. அதில் என் கூட ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார். அவர் ஏதோ மிஷினரி ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி வந்திருந்தார். பேர் சொன்னால் இப்போ எல்லாருக்கும் தெரியும். பேர் சொல்கிறது நம்ம வேலை இல்லை, புண்படுத்துறது நம்ம வேலை கிடையாது. விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்கன்னார். ஒரு கட்டத்தில் எல்லோரும் எந்திரிச்சு நின்னாச்சு. பயங்கரமாக பேசுகிறார். ஆண்டவரனோட பேசி கொண்டு இருக்கிறார், அப்படி இப்படின்றார். கடைசியில் அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கய்யா, இயேசுநாதர் உங்கள் ஒருத்தர் பக்கத்துலேயும் நிற்கிறார். அவர் சொன்ன வார்த்தை, இயேசுநாதர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பக்கத்தில் நிற்கிறார், அழுதுகிட்டே நிற்கிறார். உன் பக்கத்தில் நின்று என்ன செஞ்சிட்ருக்காரு? அழுதுகிட்டே நிற்கிறார். அவர் அழுகிறத ஏன் நீ கேட்க மாட்டியா? ஏன் சார், எனக்கு என்ன சிரிப்பு வந்துச்சு தெரியுங்களா? இது கேட்கும்போது நமக்கு மனசு ரொம்ப எப்படி தெரியுது? அது ரொம்ப ஐயோ, ஆண்டவர் என் பக்கத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? அழுதுகிட்டு இருக்காரு. ஏங்க, வானத்தையும் பூமியையும் படைத்தவர் உங்கள் பக்கத்தில் நின்று அழுகிறதுக்காக வந்திருக்கிறார். அவரு யோசித்து பாருங்க. நீ அதை செய்ய மாட்டியா, நீ இதை செய்ய மாட்டியா, உன் பக்கத்திலே அவர் நிற்கிறார் பாரு அப்படின்னா
ஏமாற்றுத்தனத்தின் உச்சக்கட்டங்கள் இவைகள் எல்லாம். கேட்கறதுக்கு நம்ம உணர்ச்சியை தூண்டுற மாதிரி இருக்கும் சில விஷயங்கள். ஆனால் நீங்கள் ஒன்றை யோசிக்கணும், உண்மையிலேயே இது வேதாகமத்தின் அடிப்படையில் இப்படிப்பட்ட விஷயங்கள் சரிதானா? இதை நீங்கள் யோசிக்கலைன்னா கண்டிப்பாக இந்த பயம், நான் சொன்னல திருச்சபைக்கு 2 பயமுறுத்தல் இருக்குது. ஒன்று கள்ள போதனைன்னு, அதில் நீங்களும் பலியாயிருவீங்க. ஆனால் என்ன, நீங்கள் பலி ஆயிட்டீங்கன்றதை உங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. இது ஓப்பனாக நடக்காது, சீக்கிரட்டாக தான் நடக்கும். கலாத்திய சபை அந்த மாதிரி போய் தான் தங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய சேதத்தை அவங்க வருவித்து கொண்டாங்க. சரி, இப்போ பவுல் எதற்காக இந்த கடிதத்தை எழுதுறாரு? அவங்கள கண்டம் பண்ணுறதுக்காக அல்ல. அதாவது அவங்கள நீங்கள் நாசமாக போவீங்க, நீங்கள் விளங்காமல் போயிடுவீங்க, இனி உங்களுக்கு ஆண்டவர்கிட்ட இடம் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்காக அல்ல. 4ஆம் அதிகாரம், அப்போ கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிங்க, 18வது வசனத்தை வாசிங்க. நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். நல்லா கவனிங்க, 19வது வசனத்தை கவனி. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? பவுல் சொல்ற வார்த்தையை கவனிச்சிங்களா? கிறிஸ்து உங்களுக்குள் என்ன செய்ய வேண்டும்? உருவாகும் அளவும் நான் என்ன வேதனைப்படுகிறேன். அந்த வார்த்தைக்கு முன்னால் அவர் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை என்ன? மறுபடியும். இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? மறுபடியும். இந்த மறுபடியும்ங்கிற வார்த்தை எனக்கு என்ன சொல்லுது? ஏற்கனவே அவர் என்ன வேதனைப்பட்டிருக்காரு? இவங்களுக்காக கர்ப்ப வேதனை பட்டிருக்கிறாரு. இப்போ மறுபடியும் என்ன செய்கிறாரு? கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகும் அளவும். இந்த உருவாகும் அளவுன்னு அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஒரு குழந்தையினுடைய மெட்டாஃபர் தானே வருது. ஒரு குழந்தை வயிற்றுல, இப்போ நம்ம கேட்குறோம், உங்கள் மக உண்டாயிருக்காளான்னு. நீங்கள் உங்கள் ஏரியாவில் அந்த பாஷை இருக்கான்னு தெரியல, ஆனால் இந்த திருநெல்வேலி பக்கத்துலலாம் ஒரு பொண்ணு கர்ப்பமாக இருக்கிறாளான்னு கேட்குறதுக்கு அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? உங்கள் மகன் உண்டாயிருக்காளான்னு கேட்பாங்க. இங்கே என்ன சொல்கிறீங்கன்னு தெரில. உண்டாயிருக்கிறாளான்னு அர்த்தம் என்ன? அவள் கர்ப்பம் அடைந்திருக்கிறாளா. கர்ப்பம் அடைந்திருக்கிறாள்னாவே குழந்தை பிறந்துருன்னு அர்த்தம் கிடையாது. நீ அந்த குழந்தை என்ன செய்யணும்? வளரணும். இட் ஷுட் ரீச் இட்ஸ் ஃபுல் க்ரோத். இந்த குழந்தைங்களை மட்டும் இடையில ஓட விடாதீங்க. இது எங்களுக்கு முன்னாடி நிற்கிறவங்களுக்கு ஒரு பெரிய இடரல். அது குழந்தைங்கள உட்கார வச்சுருங்க, இல்லைன்னா பின்னாடி அவங்கள செட்டில் பண்ணிடுங்க. அடிச்சிடாதீங்க. சத்தம் போட்டாங்கன்னா அப்புறம் எல்லாமே கெட்டு போயிடும். அதனால் அவங்கள அன்பாக பார்த்துக்கங்க, ஓட மட்டும் விடாதீங்க. இஸ்ரவேலிலே போக்கும் வரத்துமாக இருக்கிறார்கள் அவர்கள். இதுதான் கொஞ்சம் எனக்கு பிரச்சனை தான். அது இப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும் எனக்கு. இவ்வளவு பரவாயில்ல, சும்மா ஓடுறா. சில கொலுசை கட்டிக்கிட்டு ஓடுங்க சில சபையில் பிள்ளைங்க, ஜல்லு ஜல்லு ஜல்லு. அப்போ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லையா? கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகும் அளவும். உருவாகும் அளவுனா என்ன? கிறிஸ்து உங்களுக்குள்ளே ஒரு சரியான விதத்தில் உருவாகும். அதாவது நீங்கள் அவரை சரியான விதத்தில் உங்களுக்குள் அவரை நீங்கள் கொண்டு போகும் அளவும், அவரை உங்களுக்குள் நீங்கள் அனுமதிக்கும் அளவும் உங்களுக்காக நான் என்ன செய்கிறேன்? கற்ப வேதனைப்படுகிறேன். So it is the calling to repentance. பவுல் அவர்களை எதற்கு அழைக்கிறார்? மனம் திரும்புதலுக்கு அழைக்கிறார். திரும்பி வா, திரும்பி வா. நீ திசை மாற்றம் அடைந்தவன் தான். நீ புத்தி மயங்கினவன் தான். நீ புத்தி இல்லாதவன் தான். நீ அடிமைத்தனத்தின் நுகத்திற்குள்ளே சிக்கி கொண்டவன் தான். நீ ஓட்டத்தில் தடை செய்யப்பட்டவன் தான். அல்லது நீ ஒரு புளிப்புள்ள மாவாக மாறினது உண்மைதான். பட் there is another chance for you. உனக்கு இன்னொரு தருணம் உண்டு. வா, திரும்பி வா. மீதியாய் இருப்போரின் பட்டியலில் நீ இருப்பதற்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்கிறது. ஆனால் அதற்கான ஆயத்தங்கள் உனக்குள் தேவை. அல்லேலூயா. ஆமாம்.
இப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, இந்த மாதிரி கன்வென்ஷன் வரும்போது அவங்களுக்கு ஒரு புது பலன் வந்துடும். அப்புறம் திருப்பி இடையில போய் எங்கேயாவது அப்படியே ஆண்டவர் விட்டு வெளியே போயிடுவாங்களா, அடுத்து ஒரு கன்வென்ஷன் போடுற வரைக்கும் அப்படியே தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த கன்வென்ஷன் பிரசங்கியார் வந்து கேட்கணும், இயேசுவை ஏற்றுக்கிறவங்களாம் என்ன செய்யுங்க, கையை தூக்குங்கன்னு வாங்க. சில நம்ம சபை விசுவாசிகள் நிறைய பேருக்கு என்ன வேலைன்னா, கூட்டத்துக்கு போய் என்ன தூக்குற வேலை தான், கை தூக்குற வேலை தான். எங்கே சொல்லுங்கள் கை தூக்கிடுவான். இவன் எத்தனை கூட்டத்துக்கு தான் கை தூக்க போகிறானோ தெரியல. கூட்டத்துக்கு கை தூக்க வேண்டியது, கூட்டத்துக்கு முன்னால் போக வேண்டியது. சில பேர் ஞானஸ்நானம் எடுக்காதவன் ஞானஸ்நானம் எடுங்கன்னா இவனும் போய் அங்கே போய் என்ன எடுத்துகிட்டு வருவான். சரி எடுத்து வைப்போமே ஒரு ஞானஸ்நானத்தைன்ட்டு அங்கேயும் போய் ஞானஸ்நானத்தை எடுக்கிறது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், ஒரு ஊழியக்கார், அவருக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா 14 ஞானஸ்நானம் எடுத்துருந்தாங்களாம். வாழ்நாளில் எத்தனை ஞானஸ்நானத்தோடு முடித்தாங்கன்னு எனக்கு தெரியல. அவர் சொன்னார், பாலு எனக்கு தெரிஞ்ச அந்த அம்மா இது வரைக்குமே 14 எடுத்துருச்சியா அப்படின்னாரு. இப்போ நமக்கு என்னன்னா புரிதல் இல்லை. we do not have right understanding about our Christian life and maturity. அதனால தான் நம்ம தடுமாறுறோம். ஏன்னா குப்பை மாதிரி இந்த யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்பில் கண்டவனும் பேசுகிறான். எல்லா விஷயமும் வந்து விழுகுது. இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா, எது சரி எது தப்புன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. அதுவும் இந்த வெகுஜன பிரசங்கிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பிரசங்கம் பண்ணால் ஒரு பெரிய கூட்டம் வருன்ற ஆளுங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இந்த தப்பை நிறைய பண்ணுறாங்க. அவங்க தான் இந்த தப்பை நிறைய பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் வெகுஜன பிரசங்கியாக இருந்த டாக்டர் பில்லி கிரஹாம், அவர் உலகத்தை அசைச்சார். அல்லேலூயா, உலகத்தை அசைச்சார். உலகத்தை அசைக்கும் பிரசங்கியார் அவர் இருந்தார். ஆனால் இன்னைக்கு வர்றவங்க உலகத்தை அசைக்கல, உலகத்தை கலக்கத்துக்குள்ளாக்குறாங்க. ஆனால் அவங்க பிரசங்கம் பண்ணால் நிறைய பேர் வர்றாங்க. அதை அவங்க பயன்படுத்தினாங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் சரியான செய்தியை சொன்னாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கு திட்டம் போடுறதுக்கும் பணத்துக்கு பிளான் போடுறதுக்கும் காசு வாங்கிறதுக்கும் தான் நேரம் சரியாக இருக்குது. சுவிசேஷத்தை கொண்டு செல்வதில் அவங்களுக்கு என்ன கிடையாது, நாட்டம் இல்லை. இல்லையா? சரி, இதுதான் இதோடைய பேக்ரவுண்ட். இப்போ நம்ம இதிலிருந்து தொடர்ந்து இந்த கலாத்தியர் நிருபத்திலிருந்து கொஞ்சம் பாடங்களை நம்ம படிக்க போகிறோம். இந்த செய்தியில் கொஞ்சம் படிப்போம், அடுத்த செய்தியில் கொஞ்சம் படிப்போம். இன்றைக்கி எவ்வளவு படிக்க முடியுமோ அதை கலாத்தியர் நிருபத்திலிருந்து படிப்போம். அதனால தான் ஒரு விரிவான ஒரு ஒரு இதுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷனை, அறிமுகத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன். சரி, இப்போ எனக்கு வர்ற பாடம் என்ன, நான் என்னுடைய வாழ்க்கையில் கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள் சொல்லுங்க என்ன, சொல்லுங்க பார்க்கலாம். நான் என் வாழ்க்கையில் கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள் என்ன? கள்ளப்போதனை என்கிற தாக்கம் என்மேல் இப்போ வருகிறது. அதான் சொன்னல, கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், இனிமேல் இருப்பார்கள். அப்போ நான் எங்கே கவனமாக இருக்கணும்? இது எல்லாமே ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் வர்றதுனால நான் தைரியமாக சொல்கிறேன். ஏன்னா நான் பொய் சொல்லலைன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய பிரசங்கியார் ஒரு குடும்பத்தை மேடையில் நிற்க வச்சுட்டு சொல்கிறார், ஐயோ சாரி, ஐ வாண்ட் டு கால் அப்படின்னு சொல்லி அவர் மகளை பேர் சொல்லி கூப்பிடுறார். மேடையில் சொல்கிறார், ஷீ இஸ் எ ப்ராஃபட்டஸ். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த அம்மா யார், இந்த பொண்ணு யார், தீர்க்க தரிசினி. நான் இப்போ லாஸ்ட் மினிட்ல அவங்கள கூப்பிடுறதுனால அவள் வீட்டில் போய் எனக்கு டோஸ் விட போகிறா. ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னால் நிற்கிறாங்க சார். இவர் குடும்பத்தை முன்னால் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிறார். என்ன பேசிகிட்டு இருக்காரு, இப்போ அவளை நான் லேட்டாக சொல்கிறதுக்காக வீட்டில் போய் எனக்கு என்ன விழ போகுது, டோஸ் விழுக போகுது. மாமா நீ வந்து உனக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை சொல்லு. அவன் நல்ல சினிமா ஸ்டார் மாதிரி முடியெல்லாம் பப்பரைக்கான்னு போட்டுக்கிட்டு, இது வரைக்கும் ஏதோ பெரிய டோலாக்குங்களை தொங்க விட்டுக்கிட்டு குருவிக்காரி மாதிரி பரிதாபமாக வந்து நிற்கிறான் முன்னாடி. யோசித்து பாருங்க, நம்முடைய கிறிஸ்தவத்தின் பரிதாபத்தை யோசித்து பாருங்க. அப்புறம் அவள் வந்து சொல்கிறா, வீல் சேரில் வந்திருக்கிறவங்க எல்லாம் நீங்கள் நீ வீல் சேரை போட்டுட்டு போகணும், வியாதியோடு வந்திருக்கிறவங்க எல்லாம் நீங்கள் வியாதி மாறி போகணும். இதுதான் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு, இதுக்கு பேர் தான் என்னவே ஆகிப்போச்சு, தீர்க்க தரிசனம். இல்லையா? நான் ஏதோ அவ்வளோ தைரியமாக சொல்கிறேன்னா அது எல்லா இடத்தையும் உங்கள் செல்ஃபோன்லேயே கையில் இருக்குது. நான் பேரை மட்டும்தான் சொல்லலை. இந்த பரிதாபமான காலங்களில் எப்படி நீங்கள் உங்களை ஒருவேளை இது
இது ஒரு நல்ல தலைப்பு கூட. இந்த கூட்டத்தில் நீங்கள் என்ன கூட்டமாக இருக்கணும் சொல்லுங்கள்? இந்த பெருங்கூட்டத்தில் நீங்கள் என்ன கூட்டமாக இருக்கணும்? மீதியாக இருக்கிற கூட்டமாக இருக்கணும். இந்த மாதிரி இந்த கூட்டங்களுக்கு நடுவில் நீங்கள் என்ன கூட்டமாக இருக்கணும்? மீதியாக இருக்கிற கூட்டம். இல்லைங்க, நாங்கள் அப்படி இல்லை. இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்குள்ளே நாங்கள் இல்லை. நாங்கள் வி ஆர் டிஃப்ரெண்ட் பீப்புள் அப்படிங்கிற ஒரு கூட்டத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னா தட் இஸ் த கிரேட் ஜாய். அதுதான் பெரிய சந்தோஷம். ஸோ பவுல் ஒன்றுனா அப்படி அவர் ஸ்கேன் பண்ணுறார். இந்த கடிதங்களெல்லாம் எதுக்காக எழுதினார் பவுல்? ஏதோ உட்காந்து எழுதணுன்றதுக்கு எழுதினாரா இல்லை தேவைக்கு எழுதினாரா? சொல்லுங்கள். தேவைக்கு தான். டாக்டர்கிட்ட எதுக்கு போகிறீங்க? ரொம்ப நேரம் லைனில் காத்திருந்து டோக்கன் வாங்கி ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்கன்னு வைங்க. உள்ளே போனவுடனே வாங்க உங்களுக்கு என்ன செய்யுதுன்னா, ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ரொம்ப பெரிய டாக்டரு, சும்மா தான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தால் எப்படி இருக்கும்? என் நேரத்தை கெடுத்துட்டா மரியாதை 500 ரூபாய் கட்டிட்டு வெளியே போகணும் அவன். அப்படி தானே? அப்போ எனக்கு தேவை இருந்தால் தான் நான் யார்கிட்ட போகணும்? டாக்டர்கிட்ட போகணும். பவுல் எதுக்கு இந்த கடிதத்தை எழுதினார்? அந்தந்த குறிப்பிட்ட சபைகளில் என்ன இருந்தது? there was a need. அதில் என்ன தேவை இருந்ததோ, என்ன மருத்துவம் தேவையோ அதுக்கு தான் அவர் வேலை செஞ்சார். கலாத்திய சபை பின்மாற்றம், கள்ள போதனை, அதுக்கு தான் மருந்து. இப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் எந்த ஏரியாவெல்லாம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். வாட் ஆர் த ஏரியாஸ் யூ ஷுட் கீப் ஆல்வேஸ் ஸ்ட்ராங் அண்ட் வாட்ச்ஃபுல். எதெல்லாம் நீங்கள் கவனத்தோடு பார்க்கணுன்னு அவர் சொல்ல வர்றார். முதல் காரியம் வாசிக்கலாமா? முதலாம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். முதலாம் அதிகாரம் 4வது வசனம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் என்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பிதாவாகிய தேவனுக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்ன உண்டாவதாக? மகிமை உண்டாவதாக. பவுல் சொல்றாரு, இந்த கள்ள போதனையினால் வந்த பாதிப்பு எங்க பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்குன்னா, இட் ஹாஸ் அஃபெக்டட் யுவர் ரிடம்ஷன் லைஃப். அது உன்னுடைய மீட்பு வாழ்வில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். கலாத்திய சபையை பார்த்து சொல்றாரு, இப்போ உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு எங்க ஏற்பட்டிருக்கு? உங்களுக்கு உங்களுடைய மீட்பு வாழ்வில். அப்போ ஒரு மனிதன் கவனமா இருக்க வேண்டிய ஏரியா எந்த ஏரியா? அவனுடைய சொல்லுங்க என்ன வாழ்க்கை? மீட்பு வாழ்க்கை. சரி, என்ன மீட்பு வாழ்க்கைனா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகர். அவர் எனக்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவரை என் இரட்சகராக, கடவுளாக, ராஜாவாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அவருடைய நாமத்தினால் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நான் தேவனுடைய பிள்ளை. இந்த நிச்சயம் உனக்குள் இருக்குமானால் நீங்க தான் யாரு? நீங்க தான் யாரு? ரட்சிக்கப்பட்டவர்கள். இந்த நிச்சயம் உனக்கு இருக்கா? Do you have this personal encounter with God? உனக்கு இந்த தனிப்பட்ட அடையாளம் கடவுளோட இருக்கா? இப்போ நம்ம சபைகள்லாம் எப்படி கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க சொல்லுங்க. இப்படி சொல்றதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு நீங்களே பார்த்துக்கங்க. உங்கள் சபையை பற்றி உங்களுக்கு தானே தெரியும். மற்றவங்கள பார்க்காதீங்க. நீங்கள் அப்படி சொல்ல முடியுமான்னு பாருங்கள். எனக்கு வயிற்று வலியாக இருந்துச்சு 5 வருஷத்துக்கு முன்னாடி, இங்கே வந்தேன், ஜோம் பண்ணாங்க, இப்போ எனக்கு வயிற்று வலியே இல்லை. சந்தோஷம்தான். வயிற்று வலி போச்சு. பாவம் போச்சா உன்னை விட்டு? ஏசுநாதரை ஏற்றுக்கிட்டியா நீ? என்ன சொல்லி கூப்பிடுறோம் அடுத்தவங்கள சபைக்கு? சொல்லுங்க, என்ன சொல்லி கூப்பிடுறோம்? கடன் பிரச்சனையா? வா. ஏசுநாதரை ஃபைனான்ஸ் கம்பெனியை வச்சு நடத்துகிறாருங்க. கடன் பிரச்சனையா? வா. வியாதியா? வா. பில்லி சூனியமா, மந்திரமா? வா. இதில் இருந்தெல்லாம் ஏசுநாதர் விடுதலை கொடுக்க மாட்டாரா?
கொடுப்பார். நான் அப்படியெல்லாம் சொல்லலை. இஸ் ஆல்மைட்டி காட், முடியும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தட் இஸ் நாட் த பர்பஸ் ஆஃப் த காஸ்பல். அது சுவிசேஷத்தினுடைய மையம் அல்ல. முதலாவது உன்னுடைய ஆத்துமா மீட்கப்பட வேண்டும், அதுக்கு பிறகுதான் சரீரம். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாலெல்லாம் நாங்கள் இந்த கன்வென்ஷன்லாம் போய் உட்கார்ந்தோம்னா இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவங்க எத்தனை பேர் அப்படின்னா கை தூக்கிறதுக்கு தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் நீங்கள் போனீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி சாட்சி சொல்கிறவங்க தான். வயிற்று வலி, மூக்கு வலி, கால் வலி, இந்த கேஸுங்க தான் நிறைய வருது. யாரும் நான் இயேசுநாதரை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்கிறதே இல்லை. ஏன்னா ஊழியக்காரங்க எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கிறாங்க. ஆண்டவரே, சினிமா துறையில் இருக்கிற இந்த சகோதரனை என்ன செய்யும்? ஆசீர்வதியும். இவர் சினிமாவில் இன்னும் என்ன செய்யணும்? அதிகமாக வளரணும். அந்த லெவலுக்கு போயிட்டானே இவன், அப்புறம் இவன் எங்கே போய் அவனுக்கு ரட்சிப்பை சொல்கிறது? நம்ம பரிதாபம், ரொம்ப பரிதாபம் சார். நம்முடைய ஆத்துமா, நம்முடைய மீட்பு வாழ்வு, இந்த நிச்சயத்தோடு நீங்கள் உட்கார்ந்துருந்தீங்கன்னா இங்கே தான் இந்த பாதிப்பை பிசாசு கொண்டு வருவான். இப்போ அவர் சொல்கிறாரு, நம்முடைய மீட்பு வாழ்வினுடைய ஆசீர்வாதங்களை அவர் அங்கே சொல்கிறார். மீட்பு வாழ்வின் ஆசீர்வாதம் என்ன? முதல் வரி என்னது? இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் நின்று விடுவிப்பதற்காக. இயேசு கிறிஸ்து எதற்காக உலகத்தில் வந்து ரத்தம் சிந்தி மரித்தார் என்றால், இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் நின்று என்னை. இதை நீங்கள் நேரடியாக சொன்ன என்ன அர்த்தம் சொல்லலாம்? இன்னைக்கு இருக்கிற பொல்லாத உலகத்திலிருந்து எனக்கு என்ன கொடுக்கறக்கா வந்திருக்கிறாரு அப்படின்னா, இயேசுநாதரை ஏற்றுக்கிட்டவனே இந்த உலகத்தை விட்டு வெளியே போயிடுவோமா? அது அர்த்தம் இதுக்கு இல்லை. இது இடம் சார்ந்த ஒரு வார்த்தை அல்ல. இப்போ நிறைய பேருக்கு இந்த வார்த்தையின் அர்த்தம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. நீங்கள் இந்த வார்த்தையின் அர்த்தம் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா? உங்களுடைய செல்ஃபோனில் நீங்கள் பார்க்குறீங்க, அல்லது கூகுளில் பார்க்குறீங்க, அல்லது டிக்ஷனரியில் தேடுறீங்கன்னா, நீங்கள் பார்க்கறது பெருசு இல்லை, அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அர்த்தத்தை நீங்கள் பார்க்கும்போது அந்த அர்த்தத்தை எப்படி பிப்ளிக்கலாக புரிஞ்சுக்கிறதுன்றதுக்கு நீங்கள் பழகணும். இதில் தான் நமக்கு பிரச்சனை வந்துடும் சில நேரத்தில். பொல்லாத பிரபஞ்சத்தின் நின்று விடுவிக்கும்படி அப்படின்னு வரும்போது இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்திலிருந்து நம்மளை விடுவிக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட உடனே இந்த உலகத்தை விட்டு எல்லாரும் காணாமல் போயிட்டாங்கன்னா இந்த சபையில் உட்கார்றதுக்கே யாரும் இருக்க மாட்டாங்க. சொல்லுங்க, ஆளே இருக்க மாட்டாங்க. எதுக்கு சர்ச்சு கட்டணும் அப்புறம் நம்ம? இல்லையா? இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? இப்பொல்லாத பிரபஞ்சத்தின் தன்மையில் இருந்து நம்மை விடுவிக்கும்படி. அதுதான் சரியான புரிதல். சொல்லுங்க பார்க்கலாம். பொல்லாத பிரபஞ்சத்தின் தன்மையில் இருந்து, அதன் ஆளுகையில் இருந்து நம்ம என்ன செய்யும்படி? விடுவிக்கும்படி. அதான் அதோடைய அர்த்தம். மொத்தத்துக்கு சொல்ல போனா இந்த உலகம் உலகம்னா இடம் சார்ந்த உலகம் கிடையாது. மொத்தத்தில் இந்த உலகத்தின் மேல, மக்களின் மேல எது ஆளுகை செய்து? பிசாசினுடைய ஆளுகை இருக்கிறது, பாவத்தின் ஆளுகை இருக்கிறது. அந்த ஆளுகையிலிருந்து நம்ம என்ன செய்யும்படி? விடுவிக்கும்படி. இப்பொல்லாத பிரபஞ்சத்தின் நின்று என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், பிரபஞ்சத்தின் தன்மையிலிருந்து, ஆளுகையிலிருந்து நம்மை விடுவிக்கும்படி இயேசுநாதர் என்ன பண்ணாரு? பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே. அவர் என்னை விடுவித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அவர் என்னை விடுவித்ததற்கு பின்னால் கடவுளுடைய திட்டம் இருக்கிறது. என்ன திட்டம்? மீட்பின் திட்டம். அது யாருடைய சித்தத்தின்படி நடந்தது? பிதாவினுடைய சித்தத்தின்படி. அதே நேரத்தில் அதில் கிறிஸ்துவின் ஒரு தன்னார்வம், அல்லது அந்த ஆண்டவர் யாரும் பிடிச்சி சிலுவைக்கு தள்ளல. அதை ஒரு வார்த்தை வாசிக்கிறீங்க பார்த்தீங்களா? அவர் நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பொல்லாத உலகத்தின் ஆளுகையின் தன்மையிலிருந்து அவர் என்ன செய்தார்? விடுவிப்பதற்காக, என்னுடைய பாவ நிவர்த்திக்காக
என்னுடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக அவர் என்ன செய்தார்? தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இந்த மீட்பை கலாத்திய சபை மக்கள் அனுபவிச்சாங்கன்னா அனுபவிச்சாங்க. அதனால தான் அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது உங்களை அதாவது அது வார்த்தை சொல்லும்போது மனிதனைன்னு அவர் சொல்லலை, நம்மைன்னு சொல்கிறார். நம்மைன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா, நீங்களும் இருக்கிறீங்க, நானும் இருக்கிறேன், இதை நீங்களும் அனுபவிச்சிருக்கீங்க, நானும் அனுபவிச்சிருக்கேன்றதான் அதோடைய அர்த்தம். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். அப்போ நான் எதுக்கு கவனமாக இருக்கணும்? என்னுடைய மீட்பு வாழ்வில் கவனம் செலுத்த வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். நான் எங்கே கவனம் செலுத்தினேன்? எப்போவுமே எனக்கு ரொம்ப ப்ராப்பர் அட்டென்ஷன் எப்போவுமே என்ன இருக்கணும்னா, கிறிஸ்துவினால் எனக்கு கிடைத்திருக்கிற இந்த மீட்பு வாழ்வுக்கு நான் ரொம்ப கவனம் கொடுக்கணும் இல்லையா? அந்த அந்த கவனம் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லும்போது, அதில் அவர் சொல்கிற முதல் காரியம் என்னவென்றால், என்னுடைய கவனம் என்னை அழைத்தவரில் நிலை நிற்க வேண்டும். அல்லேலூயா. ரட்சிப்பின் வாழ்க்கை கவனமாக பாதுகாக்கப்பட வேண்டுமானால் ஐ மஸ்ட் சென்டர் மை செல்ஃப் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் நான் என்னை ஊன்ற கட்டிக்கொள்ள வேண்டும், அவரை மையமாக்கி கொள்ள வேண்டும். அழைத்தவரில் மையம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, ஒரு போதனை. இப்போ இவங்களுக்கு வந்த போதனை என்ன போதனை தெரியுங்களா? அழைத்தவரில் மையம் கொள்ளாத ஒரு போதனை. கலாத்தியருக்கு வந்த போதனை என்ன போதனை? அழைத்தவர் யார்? கிறிஸ்து. கிறிஸ்துவுக்கு வெளியில கொண்டு போன போதனையை தான் அவனுக்கு சொன்னாங்க. ஏன்னா உனக்கு கிறிஸ்து ரெண்டாவது தான்ப்பா, முதல்ல நீ என்ன செய்யணுன்றான்? விருத்த சேதனம் பண்ணணுன்றான். பார்த்தீங்களா? இப்போ விருத்த சேதனம் பண்ணணும்னா அங்கே யார் தேவையில்லை? யார் தேவையில்லை? கிறிஸ்து தேவையில்லையே. அழைத்தவரில் மையம் கொள்ளாத போதனைகள் உன்னுடைய மீட்பு வாழ்வின் தன்மையை பாதிக்கும். யார் பிரசங்கம் பண்ணாலும் கிறிஸ்துவுக்குள் அவர்களுடைய போதனை உன்னை நிலைநிறுத்துகிறதா? Is it grounds you in Christ? இதை நீங்க எப்பவுமே ஆராய்ஞ்சு பார்க்கணும். அது யார் பிரசங்கம் பண்ணாலும் சரி, இன்னாரு இவருடைய பிரசங்கம் என்னை கிறிஸ்துவுக்குள் நிலைநிறுத்துகிறதா? கிறிஸ்துவை அது மையம் கொண்டிருக்கிறதா? புதிய ஏற்பாட்டில் பவுல் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? கிறிஸ்துவுக்குள். என்ன வார்த்தை பயன்படுத்துறீங்க நீங்க? சத்தமா சொல்லுங்க. ஆங்கிலத்தில் என்ன வார்த்தை வரும்? இன் கிரைஸ்ட். நீங்கள் தியாலஜி படிச்சீங்கன்னா, இறையியலுக்கு வந்தீங்கன்னா, நாங்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இந்த பாலின் தியாலஜின்னு ஒன்று சொல்லிக் கொடுப்போம், பவுலின் இறையியல்னு ஒன்று சொல்லிக் கொடுப்போம். அதில் அவருடைய போதனையை பற்றி நாங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது நாங்கள் சொல்லிக் கொடுக்குற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. என்ன வார்த்தை? பவுலுக்கு ரொம்ப ஃபெமிலியர் வேர்டு என்னன்னா, என்ன வார்த்தை? கிறிஸ்துவுக்குள். என் கிறிஸ்டோ என்கிற கிரேக்க பதம். கிறிஸ்டோஸ். கிறிஸ்து என்கிற வார்த்தைக்கு கிரேக்க பதம் என்னது? கிறிஸ்டோஸ். அதிலிருந்து தான் கிரைஸ்ட், கிறிஸ்துங்கிற மற்ற மொழியில் அந்த வார்த்தை வந்தது. என் கிறிஸ்டோ அப்படின்னா கிறிஸ்துவுக்குள். உன்னுடைய மீட்பு வாழ்வின் கவனம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அழைத்தவரில் மையம் கொள்ளும் போதனைகளை நீ கேட்கிறாயா, படிக்கிறாயா? நீ படிக்கிறது, நீ கேட்கிறது எல்லாமே உன்னை அழைத்தவராகிய கிறிஸ்துவுக்குள் மையம் கொள்ள வைக்கிறதா? அல்லேலூயா. எந்த ஊழியக்காரன் என்கிட்ட வா, என்ன பாரு, என்ன தேடிக்கிட்டு வா, என்ன கூப்பிடுன்னு சொல்றானோ அவனை முதல்ல லிஸ்ட்ல இருந்து தூக்கி வெளியில வைங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு பிரச்சனையா? உடனே என்கிட்ட வாங்க. உங்களுக்கு பிரச்சனையா? இந்த நம்பரை வச்சுக்கோங்க. ஆபத்து காலத்தில் பழனியில் இருக்கிற பால்ராஜை நோக்கி கூப்பிடு, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் உனக்கு விடுதலை கொடுப்பேன்னா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? அடுத்தவங்கள சொன்னால் உங்களுக்கு கோவம் வந்துடும், அதான் என்னையே சொல்லிக்கிறேன் நான்.
நான் என்ன சொல்லி கொடுக்கணும்னா, உனக்கு ஆபத்து நேரம் வந்தால் எனக்கு ஃபோன் பண்ணாத, நீ முதல்ல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. அதை தான் நான் சொல்லிக் கொடுக்கணும். எனக்கு ஃபோன் பண்ணாத, நீ கடவுளுக்கு ஃபோன் பண்ணு. குடும்பமாக உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் சர்ச்சு போதகர்கிட்ட சொல்லுங்கள், சபை போதகர்கள் ஃபோன் பண்ணுங்க. ஐயா இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். சபை மக்களுக்கு சொல்லுவாங்க, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. கடவுள் ஆள் பார்த்து தான் ஜெபம் கேட்பாரா, இல்லை எல்லாருடைய ஜெபமும் கேட்பாரா? அப்புறம் எதுக்கு உங்களுக்கு ஃபோன் நம்பரு? எனக்கு புரியல இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு. இது நிறைய பேர் சாட்சி பார்த்துருக்கீங்களா? இந்த பத்திரிகையை என் வயிற்றின் மேல் வைத்து ஜெபித்தேன், எனக்கு வயிற்று வலி என்ன ஆயிடுச்சு, சுகமாயிருச்சு. என்ன சார் பைத்தியக்காரத்தனம் இதெல்லாம்? அழைத்தவரில் மையம் கொள்ளாத ஒரு போதனைகள். ரெண்டாவது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்கள் மீட்பு வாழ்வின் கவனத்தை நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அழைத்தவரின் வார்த்தைகளை புரட்டுகிற போதனைகள். சொல்லுங்க பார்க்கலாம். அழைத்தவரின் வார்த்தைகளை புரட்டுகிற போதனைகள். இயேசுநாதர் சொன்னதை விட்டுட்டு இவன் ஒன்று சொல்றான் பார்த்தீங்களா? என்னைக்கு கிறிஸ்துவின் போதனைக்கு எதிரான போதனைகள் போதிக்கப்படுகிறதோ, தட் இஸ் நாட் பிப்ளிக்கல். ஆண்டவர் எனக்கு சொன்னார்னு சொல்றான் பார்த்தீங்களா, அவனை முதல்ல தள்ளி வைங்க தூரமா. ஆண்டவர் வேதத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்றது தான் கரெக்ட். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க மக்கள் ஏமாந்து போறது அங்கதான். அழைத்தவரில் வார்த்தையை புரட்டுகிற போதனை. 1 அதிகாரம் 7வது வசனம். மீட்பு வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலங்கச் செய்து கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை புரட்ட விரும்புகிறார்களே அன்றி வேறல்ல. அப்படின்னா அர்த்தம் என்ன? கிறிஸ்து சொன்ன சுவிசேஷம் அது கிடையாது. அதுல இருந்து உங்களை என்ன செய்ய பார்க்குறாங்க? அவங்க புரட்ட பார்க்குறாங்க. இதில் தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அழைத்தவரில் வார்த்தைகளை புரட்டும் போதனைகளுக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும். நான் தான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இது இந்த வாழைப்பழத்தில் ஊசி நுழைஞ்ச மாதிரி தான், உங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ நான் சொல்லும்போது சில டிஃப்ரென்ஸை நீங்கள் உணர்றீங்களா? இது கேட்கும் போது எப்படி இருக்குன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஆனால் அது உண்மையிலே இஸ் இட் பிப்ளிக்கல்? அது வேதம் சார்ந்தது தானா? உங்களுக்கு அது அங்கே தான் அந்த பிரச்சனை வரும். மீட்பு வாழ்வில் கவனமாக இருக்க வேண்டிய முதல் இடம் அழைத்தவரில் மையம் கொள்ளாத போதனைகள். இரண்டாவது, அழைத்தவரின் வார்த்தைகளை புரட்டும் போதனைகள். நான் ஒரு சபையில் போய் தருமபுரியில் போய் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணேன். நான் பிரசங்கம் பண்ணிட்டு வந்துட்டேன். இது நடந்து கொஞ்சம் வருஷம் ஆச்சு. அப்புறமா என்னை அந்த சபைக்கு கூட்டிகிட்டு போனவர் ஒருத்தர், அவர் தான் என்னை ரொம்ப கட்டாயப்படுத்தி, நான் திருப்பத்தூருக்கு ஊழியத்துக்கு போனவொன்னே என்னை கட்டாயப்படுத்தி அந்த சபைக்கு கூட்டிகிட்டு போய், நான் அந்த சபைக்கு தான் பிரதர் போகிறேன், உங்கள் டீச்சிங்ஸ் இங்கே தேவை, நீங்கள் வந்து பிரசங்கம் பண்ணுன்னு கூட்டிகிட்டு போய் நான் பிரசங்கம் பண்ணேன். அவர் பேர் ஜான் கென்னடி. அவர் இறந்தும் போயிட்டார், அதனால தான் அவர் பேரை நான் சொல்கிறேன். அடுத்து ஒரு 2 மாதங்களுக்கு பிறகு அவர் என்னை பார்த்தார். அவர் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்தார். பிரைஸ் லார்ட் பிரதர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர். நீங்கள் எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன். உங்கள் சர்ச்சை எப்படி இருக்குது? நீங்கள் வந்துட்டு வந்ததுலேருந்து 2ஆக போச்சு பிரதர் அப்படின்னார். அவர் என்ன சொன்னார்? நீங்கள் வந்த வாரத்திலிருந்து அந்த சபை என்னவா போச்சு? நான் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். ஏன், என்னன்னு சொன்னேன். நீங்கள் பாட்டில் வந்துக்கிட்டு பைபிள் சொல்லுதுன்றீங்க. பைபிள் சொல்லுதுன்னு நீங்கள் சொன்னதை ஆதரித்தவங்களாம் நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இல்லை, அண்ணன் சொல்கிறது தான் சரின்னு சொல்கிறவங்களாம் அங்கே உட்காந்துருக்குறாங்க அப்படின்னார். ஏன்னா அந்த சபைக்கு ஒரு அண்ணன் இருக்கார் தமிழ்நாட்டில், அவர் ஒரு பிரபலமான அண்ணன். அவன் என்ன சொல்கிறான்? இவர் யார் இவர் வந்து பைபிள் சொல்லுதுன்றாரு. நம்ம அண்ணன் என்ன தீர்க்க தரிசனம் சொல்கிறாரோ அதுதான்டா பைபிள் அப்படின்னு இவங்களுக்குள்ள சண்டை வந்து, பைபிள் சொல்கிறதா சரின்றவன் வெளியே வந்துட்டான், அண்ணன் சொல்கிறதா சரின்றவன் அங்கே உட்காந்துருக்கான். இல்லையா சொல்லுங்க. இப்போ அந்த அண்ணன் யாரு? அவரு இயேசுநாதரை சொல்கிறவர் தான். வித்தியாசம் தெரியுதா? இல்லை. எங்கே பிரச்சனை வருது? அண்ணனை முக்கியம் இல்லை, வார்த்தை முக்கியம்னு சொல்லும்போது அண்ணனுக்கு கோவம் வருதுன்னா அப்போ அவருக்கு சரியான ஆள் கிடையாது. இல்லையா? ரைட். 3வது, நம்பர் 3, அழைத்தவரை முதலாவது நம்ம பார்த்தோம். அழைத்தவரில் மையம் கொள்ளாத போதனை,
அழைத்தவரின் வார்த்தையை புரட்டுகிற போதனை, அழைத்தவரின் அனுபவத்தை வீணாக்கும் போதனை. இந்த அழைத்தவர் உங்களுக்கு ஒரு அனுபவம் கொடுத்துருக்காரு இல்லையா, மீட்புங்கிற அனுபவம். அந்த அனுபவத்தை இவன் பின்னால கொண்டு வந்து இன்னொரு விஷயத்தை நுழைச்சு நாசமாக்கிடுவான். அல்லேலூயா. புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? அழைத்தவர் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? அவர் எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததை நான் நம்பினதுனால எனக்கு ரட்சிப்புங்கிற ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கிறார். இவன் கொண்டு வந்து இன்னொரு அனுபவத்தை கொடுத்து ஏற்கனவே இருக்கிற அனுபவத்தை என்ன ஆக்கிடுவான்? அவன் நாசமாக்கிடுவான். அழைத்தவர் கொடுத்த அனுபவத்தை அவன் நாசமாக்கிடுவான். நீங்க அதுக்கப்புறம் இதை விட்டுட்டு வேற பாதை வழியா போவீங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரே, நான் என் மீட்பு வாழ்வில் என்ன செலுத்த வேண்டும்? சொல்லுங்க. கவனம். அழைத்தவரில் மையம் கொள்ளாத போதனைகள், அழைத்தவரின் வார்த்தையை புரட்டும் போதனைகள், அழைத்தவர் கொடுத்த அனுபவங்களை வாழ்க்கையை புரட்டும் போதனைகள். உதவி செய்யும் கேட்போமா? நான் என்ன கூட்டத்தில் இருக்கணும்? மீதியாயிருப்பவர்களின் கூட்டத்தில். தொடர்ந்து நம்ம படிக்கலாம். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம். அன்பின் தகப்பனே, மறுபடியுமா இந்த நல்ல காலை நேரத்திற்காய் நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒரு விசை கூட உம்முடைய தெளிந்த சத்தத்தை எங்கள் காதுகள் கேட்கும்படி நீர் செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட பேசினீர். தொடர்ந்து எங்களோடு பேசும் உம்முடைய சத்தம் கேட்கிறோம். உம்முடைய சித்தம் நிறைவேற்ற உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.